எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை துதித்து அவரை ஸ்தோத்திரித்து ஆராதனை செய்ய கடவும். பல்லவை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி இயேசுவையும் ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியானவரையும் துதிக்கிறோம். ஹல்லேலூயாம் ஹல்லேலூயா. எங்கள் மத்தியிலே வாசம் செய்கிற திரியேக கர்த்தாவே துதிக்கிறோம். எங்களை ஆண்டவரை சந்திக்கிறவரே, எங்களை தேவையை சந்திக்கிறவரை நன்றியோடுமே துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவரை எங்களை ஆசிர்வதிக்கிற கர்த்தாவே துதிக்கிறோம். எங்கள் இன்னது தேவையென்று அறிந்து எங்கள் ஆண்டவரை எங்களை போஷிக்கிறீரே, நடத்துகிறீரே, தப்பு வைக்கிறீரே, துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் எல்லாமாய் இருந்து நடத்துகிற உடைய தயவுள்ள கருத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உடைய தயவிற்காக நன்றி, உடைய காருண்யத்திற்காக நன்றி, உடைய இரக்கத்திற்கு நன்றி ஆண்டவரே, உடைய தயாளத்திற்காக நன்றி. எல்லாவற்றிற்கும் மேலே ஆண்டவரே உடைய தெய்வ அன்பையில் மேல் ஊற்றிருக்கிறதே நன்றி கர்த்தாவே. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஜீசஸ். நன்றி இயேசுவே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேங்க்யூ. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்கு தத்தங்கள் வரைந்தனக்காய் ஈந்ததாலே ஸ்தோத்திரம். ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. ஆபத்திலே அரும் துணையே, பாதைக்கு நல்ல தீபம் நீரே. என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பரலோகபிதாவே, இந்த நல்ல நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மறவாது எங்களை பாதுகாத்து எங்களை நித்திய வழியிலே நடத்துகின்ற எங்கள் கர்த்தாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த உலகத்தில் உள்ள யாதொன்றும் எவரும் எங்களை மறந்துவிட முடியும். ஆனால் எங்களை மறவாத கர்த்தரை நாங்கள் துணையாய் பெற்றிருக்கிறோமே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் தனிமையின் நேரத்தில், எங்கள் துயரத்தின் நேரத்தில், எங்களுடைய வியாதிப்பட்ட நேரத்தில், எந்த சூழ்நிலையிலேயும் ஆண்டவரே எங்களை மறவாது எங்களோடு கூட இருந்து எங்களை தப்பு வைத்து தூக்கி எடுத்து எங்களை ஆதரித்து போஷித்து வழிநடத்துகிற வல்லும் எல்லாமே இல்லை கருத்திற்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையிலையும் ஆண்டவரே எங்களை ஆண்டு கொண்டு எங்கள் ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்து கர்த்தாவே எங்களை மறவாத தேவன் எங்களோடு கூட இருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய ஜனமாய், உம்முடைய சொந்த ஜனமாய், உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளாய் எங்களை வைத்திருக்கிற தயவிற்காய் ஸ்தோத்திரம். நீதியின் பாதை நடத்தி ஸ்தோத்திரம். நல்ல ஆண்டவரை சத்தியத்தின் பாதையிலே போதித்து நடத்திய பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம். ஆலோசிக்கிற கர்த்தாவே ஸ்தோத்திரம். உடைய சரீரமான சபையாய், பாதாளத்தின் வாசல்களும் மேற்கொள்ளாத சபையாய் ஊன்ற கட்டி வருகிற தயவிற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சபையில் நாமம் உயர்ந்திருக்கிறதை மையப்படுகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரை. தொடர்ந்து நாமம் மையப்படுவதாக, உயர்ந்திருப்பதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக எங்கள் ஆண்டுகளும் வழிநடத்தும் திவ்ய வார்த்தையை கொண்டு வந்து எங்களை ஊன்ற கட்டியறலும் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரலோகபிதாவே. ஆமென். என்ற நீக்கவுடன் ஒரு புதிய உடன்படிக்கையில் நாம் பிரவேசித்து நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார். அவர் நம்முடைய சொந்த பிள்ளையை அவர் ஏற்றுக்கொள்கிறார். அண்ட் வி ஜாயின் தட் ஃபேமிலி. ஒரு குடும்பத்திலே சேர்கிறோம். ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க மாட்டான் என்று கூறுவது. வம்சத்தின்படி பிறந்த ஒருவன் அவன் பிறந்தவுடனே ஒரு குடும்பத்திலே அவன் சேர்கிறான். அவனுடைய அப்பா, அவனுடைய அம்மா என்று இருக்கிற பிள்ளைகள் இருக்கிற அந்த குடும்பத்திலே அவன் ஒருவனாய் உள்ளே வருகிறதைப் போலவே டு see the kingdom of God, அந்த ராஜ்யத்தை காண்பதும் அதற்குள் பிரவேசிப்பதும் எப்பொழுது ஒருவனுக்கு முடியும் என்றால், ஒருவன் என்று தனிப்பட்ட விதத்திலே மறுபடியும் பெறாவிட்டால் we cannot enter into that family, அந்த குடும்பத்திற்குள் நுழைந்து விட இயலாது. ஆகவே இந்த covenant people, உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனம் என்று சொல்வது த ஃபேமிலி ஆஃப் காட், தேவனுடைய குடும்பம், நோவாவுடைய குடும்பம் என்று சொல்லப்படும் பொழுது நோவாவினுடைய குடும்பம் அந்த பேழைக்குள் நுழைந்தார்கள். த ஹோல் வேர்ல்டு பெரிஷ், இந்த உலகம் முழு உலகமே அழிந்து போய்விட்டது. அங்கே அந்த ஒரு நோவாவுடைய குடும்பம் 8 பேர் பாதுகாக்கப்பட்டார்கள். இட் இஸ் எக்ஸாக்ட்லி லைக் தேன். அதற்போல தான் இந்த உலகத்தில் அழிவிலிருந்து நாம் மீட்கப்பட்டு
மாம்சத்தின்படி பிறந்தது மாம்சமாக இருக்கும், அதற்கு நித்திய ஜீவன் இல்லை. நான் ஆவினாலேயே பிறந்தவன் எவனோ அவன் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். தேவன் அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அவனுக்கு அருளுகிறான். we go to that அந்த ஆர்க், அந்த பேழைக்குள் பிரவேசிப்பதை போலவே we go to the kingdom of God, தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிறோம். ஆனால் ஒருவன், ஒரு சகோதரி தனிப்பட்ட விதத்திலே மறுபடியும் பெறவிட்டான். நாவிலே மறு ஜென்மம் என்று ஒன்றை அடையாவிட்டான். தேவ ராஜ்யத்திற்குள் அவன் பிரவேசிக்க மாட்டான். he cannot see the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்திற்கு அவன் பார்க்க மாட்டான். குழந்தை பிறந்து தன் வீட்டை பார்க்கிறதை போல தான், தன் தாயை பார்ப்பதை போல், தன் தந்தையை பார்க்கிறதை போல், தன் சகோதர சகோதரிகளை பார்ப்பதை போல் they cannot enter there. அங்கே அந்த வீட்டிற்குள் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிடையில் பவுல் அதை கூறும்பொழுது அவர் கூறுவார், பரிசுத்தவான்களுடைய சுதந்திரம் என்று சொல்லுவார். நம்மை வெளியே இந்த நம்மை காணியாட்சிகளுக்கு புறம்பாக இந்த நம்மை அவர் பரிசுத்தவானுடைய சுதந்திரத்தோடு நம்மை சேர்த்து வைத்து we became the family of God. தேவனுடைய குடும்பமாக மாறுகிறோம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் மீட்டெடுத்து அவர் கொண்டு வந்த பொழுது எகிப்திலிருந்து மீட்டெடுத்து கொண்டு வருகிறார். தே ஆர் த செப்பரேட்டட் பீப்புள். எகிப்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள், இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள். இயேசு தன்னுடைய சீசர்களை எப்படி அவர் கூறுவார், பிதாவே இவர்கள் உலகத்தான் அல்ல, நான் உலகத்தான் அல்ல, அதுபோல் இவர்களும் உலகத்தான் அல்ல என்று சொல்லிடு அந்த எகிப்தினுடைய அடிமைத்தனத்திலிருந்து அவர் மீட்டெடுத்து அந்த அந்த உலகம் என்ற பிடியிலிருந்து சாத்தானுடைய அந்த ஆட்சியிலிருந்து அவளை விடுவித்து அவளை அவர் கொண்டு வரும் பொழுது எப்படி அவர் கொண்டு வந்தார், அந்த அந்த இரத்தத்தின் மூலமாய், என்ன அர்த்தம், அந்த ஆட்டினுடைய இரத்தத்தை, அந்த பஸ்காவினுடைய அந்த இரத்தத்தை அவர்கள் நிலைக்காலிலே பூசி அந்த சங்காரக்காரன் வரும்பொழுது அவர்கள் மாத்திரமே ரட்சிக்கப்பட்டார்கள். அப்படி மீட்டு கொண்டு வந்து அந்த ஜனங்களை வைத்து அவர் என்ன சொன்னார், மோசையை பார்த்து, மோசே, ஐ வாண்ட் டு டுவெல் வித் மை பீப்புள், என் ஜனத்தோடு நான் அமர விரும்புகிறேன், நான் வாசம் செய்யும்படி எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கு என்று சொல்லும் பொழுது ஒரு கூடாரத்தை அவர் எப்படி செய்ய வேண்டும் என்று அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுகிறான். அதன்படி அவன் கூடாரத்தை அவன் செய்கிறான். அது ஏனென்றால் he want to dwell with these people, தன்னுடைய சொந்த ஜனத்தோடு வாசம் பண்ண விரும்புகிறார். தட் இஸ் அ ஃபேமிலி, குடும்பம். இஸ்ரவேல் ஜனத்தார் என்று சொல்கிற அவர்கள் அத்தனை பேரும் அவர்கள் அந்த கூடாரத்திற்குள் வந்து விடுவார்கள். மாப்பிரதான ஆசாரியர், மாப்பிரதான ஆசாரியர், பின்பு ஆசாரியர், அங்கே முன்னால் இருக்கக்கூடிய லேவியர்கள், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஜனங்கள், வெளிப்புறத்தில் இருக்கக்கூடிய ஜனங்கள் என்று எல்லோரும் ஒன்றை வந்து God dwells with them, தேவன் அவர்களுடைய வாசம் செய்கிற ஒரு கூடாரம். அது ஒரு ஃபேமிலி. யூ ஷுட் நாட் ஃபர்கெட் தட். அதை நாம் ஒரு நாளும் நாம் மறந்துவிடக்கூடாது. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கின்றாரே, இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. அப்படி அந்த பாடலை அப்படி ஒரு பரவசத்தோடு அந்த நாட்களை நான் ரட்சிக்கப்பட்ட நாளிலே அப்படி நான் பாடுவேன். அந்த சபையோடு சேர்ந்து பாடுவது அப்படி ஒரு கம்பீரமாய் அந்த முழக்கத்தோடு நாங்கள் பாடினது உண்டு. எல்லா அடிகளும் அப்படி ஒரு பொன்னான வார்த்தையில் வைத்து அந்த நாளிலே பரிசுத்தவான்கள் கோர்த்து வைத்து அழகாய் எழுதி வைத்திருந்தார்கள். ஆகவே God dwells with us. தேவன் நம்மோடு கூட வாசம் செய்கிறார். உடன்படிக்கை செய்கிறவர் அங்கே இல்லை என்றால் மக்கள் அங்கே இருந்து என்ன பிரயோஜனம்? ஆகவே God should be there. தேவன் அங்கே வாசமாக இருக்கிறார். அப்படிப்பட்ட வாசம் செய்கிற அந்த இடத்திற்கு போய் தான் நான் அவர்களுடைய தேவனாக இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக இருப்பார்கள் என்று சொல்கிற ஃபேமிலி, குடும்பம். தட்ஸ் எ கவனன்ட். அதை உடன்படிக்கை என்ற அந்த பழைய உடன்படிக்கை அப்படி அவர் சொல்லும் பொழுது அப்படி அவர் சொல்லுவார். பழைய உடன்படிக்கை என்ற அந்த பகுதியை அவர் கூறும் பொழுது அந்த 8ஆம் அதிகாரம் எபிரேயர் 8:9 சொல்லுவார், அவர்களுடைய பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வரும்படிக்கு நான் அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே, அல்லேலூயா, அவர்களுடைய கையை பிடித்த நாளிலே அவர்களுடைய பண்ணின உடன்படிக்கையைப் போல இனி வருகிற நாட்கள் அது இருப்பதில்லை. அந்த உடன்படிக்கையில் அவர் நிலை நிற்கவில்லை. ஆனால் இப்பொழுதோ நான் புதிய உடன்படிக்கை நான் இந்த ஜனங்களோடு நான் செய்கிறேன் என்று அவர் கூறுவார். ஆண்டவர் அவர்களை கையை பிடித்த நாளிலே என்று சொல்லும்போது அந்த பழைய ஏற்பாட்டின் அந்த நாட்களிலே இந்த மெஜாரிட்டி மேஜர் திங் மெயினான பகுதி என்னவென்று சொன்னால் ட்ரஸ்டிங் காட், தேவனை நம்பியிருப்பது. இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டிஸ் முதல் பகுதியானது எகிப்திலிருந்து நாம்
விடுதலையாவது. பாவத்திலிருந்து விடுதலையாகாமல் தேவனை நம்பி என்ன பிரயோஜனம்? நான் நம்புகிறேன் என்று பாடிவிட்டால் சரியாகி போய்விடுமா? எத்தனை பேர் தன் துன்ப நேரத்திலே ஆண்டவரே நம்புகிறேன் என்று கண்ணீர் விட்டு ஜெபிப்பதை போல் ஜெபம் செய்வார்கள். ஆனால் பாவத்திலிருந்து விடுதலையாக இருக்க மாட்டார்கள். எகிப்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கினார். பின்பு அவர் அந்த யாக்கோபை அவர் இஸ்ரவேல் என்று பெயரை மாற்றி அவர் என்ன அவர் செய்கிறார்? இஸ்ரவேல் இன்று முதல் கர்த்தரையே நம்பியிருப்பானாக, கர்த்தரையே சாய்ந்து ஒளிர தன்னுடைய உலகத்தினுடைய பரிவாரங்களை அல்ல, அதையெல்லாம் யாப்போத்தின் அந்த ஆற்றண்டையிலே அவன் அக்கறைப்படுத்தி விட்டு தேவனோடு அவன் சந்தித்து அவன் துடைச்சந்தை அவன் சுலுக்கி அவனுடைய பலனெல்லாம் வடிந்து அவன் யூ பிளஸ் மீ, என்னை ஆசீர்வதிங்கள் என்று சொன்ன பொழுது, எஸ் நவ் யூ ஆர் இஸ்ரேல், நீ இஸ்ரவேல் என்று பெயர் வைத்து ஆசீர்வதித்து அன்று முதல் அவன் ஒரு கோலை எடுத்து கர்த்தரை சார்ந்து கொண்டான். கோல் என்று சொல்வது லீனிங் அப்பான் காட், தேவனை சாய்ந்து கொள்வது. அங்கே எபிரேயரிலே வாசிக்கிறோம் 11ஆம் அதிகாரத்தில் அந்த விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே அந்த யாக்கோபு ஒருவர். அந்த யாக்கோபு எப்படி அவங்க சொல்லப்பட்டிருப்பார்? யாக்கோபு தன் கோயிலே சாய்ந்து கொண்டு, தட் இஸ் லீனிங் அப்பான் காட். அவன் நொண்டியாய்ந்தான் என்பதற்காக இல்லை, அவன் கர்த்தரை சாய்ந்து கொண்டான். ஒரு காலத்தில் அவன் தன்னுடைய பணத்தையும் பரிவாரங்களையும் அவன் சாய்ந்து வாழ்ந்தான். இப்பொழுதோ ஹி லீன் அப்பான் காட், தேவனையை அவன் சாய்ந்து கொண்டு தன்னுடைய பிற பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்திய பொழுது ஹி பிளஸ் தம், அவர்களை ஆசீர்வதித்தான். கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்தது நிமித்தம் பணமல்ல, நீ என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தரை நம்பி அவர் ஆசீர்வாதத்தை பெற்று ஹி பாஸ் இட் ஆன் டு த சில்ட்ரன் அண்ட் கிராண்ட் சில்ட்ரன், தன் பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பிற பிள்ளைகளுக்கும் ஹி பிளஸ் ஹிம், அவர்களை ஆசீர்வதித்தான். தட்ஸ் ரைட். அதுபோன்று விசுவாசத்தை காத்து கொண்டவர்கள் இருந்தாலும் இன் ஜென்ரல் பொதுவாக இஸ்ரேல் ஜனங்களும் பொதுவான கூடியிருந்த அந்த இஸ்ரேல் குடும்பமும் கர்த்தரை சாய்ந்து கொள்ளவில்லை. அவர்கள் கைப்பிடித்த நாளிலே கையை பிடித்து அந்த பிதாக்களை எகிப்து தேசத்தை வெடிவித்து நான் கொண்டு வந்து அந்த நாளிலே நான் அவளோடு செய்த அந்த உடன்படிக்கை என்னவென்றால், ட்ரஸ்ட் மீ, இஸ்ரேல் ஜனத்தாரை என்னை நம்பியிருங்கள். ஆகவே ஒரு கானான் அந்த வாக்குத்தத்த பூமி என்று சொன்ன பொழுது only 2 people trusted God. 2 பேர் தான் அவரை நம்பினார்கள். 6 லட்சம் புருஷர்களிலே 5,99,998 பேர் they did not trust him, அவரை விசுவாசிக்கவில்லை. Yes, they were not faithful to the covenant. நான் அவரோடு செய்த உடன்படிக்கையில் அவர்கள் உண்மையாக அவர்கள் இருக்கவில்லை. now இப்பொழுது நான் செய்கின்ற உடன்படிக்கையோ இட்ஸ் a new covenant, புதிய உடன்படிக்கை. that is going to be the another Israel, the family, இஸ்ரேல் குடும்பத்தாராக இருக்கக்கூடிய ஒரு குடும்பத்தை நான் எழுப்புவேன், அதை நானே கட்டுவேன் என்று சொன்னார். மோசே தேவனுடைய ஆலயத்திலே அவன் எங்கும் உண்மையிலேவனாக இருந்தான். தட்ஸ் குட், தட்ஸ் கரெக்ட். ஆனால் அடுத்தபடியாக வருகிற இயேசு கிறிஸ்து, இதே எபிரேயர் 3 வாசிக்கிறோம். அவர் என்ன செய்தார்? அவரோ தன்னுடைய சொந்த பிதாவின் வீட்டிலே குமாரனாக இருந்து தன்னுடைய பிதாவின் வீட்டிலே அவர் உண்மையிலவராக இருந்தார். நவ் ஹீ பில்ஸ் த சர்ச். மோசே அல்ல, கைநாள் கட்டின ஆலயம் அல்ல, அவரே சபையை கட்டினார். அந்த சபையை கட்டுவதற்கு என்ன பெயர்? இட்ஸ் எ நியூ கவர்னன்ட் ஃபேமிலி, புதிய உடன்படிக்கையின் குடும்பத்தை கட்டுகிறார். ஆகவே வாட் இஸ் த சர்ச்? சபை என்றால் என்னவென்ற அர்த்தம், அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் பண்ணுகின்ற ஒரு இடமல்ல, வெற்று கூட்டத்தை சந்திக்கிற ஒரு இடமல்ல, நீங்களும் வாருங்கள் நானும் வாருங்கள் நாம் கதைகளை பேசிக்கொள்வோம் என்பதற்குரிய இடமல்ல. நாம் அங்கே பயபக்தி உள்ளவர்கள் வந்து கூடுகிற இடம். பக்தி உள்ளவர்கள் ஒருவருக்கொரு பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை கவனித்து கேட்பார். நீங்களும் வாருங்கள் நானும் வாருங்கள் நாம் சில அரசியலை பேசுவோம் என்று கூடியிருந்த ஒரு இடம் அல்ல. இட்ஸ் எ காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய ஒரு வீடாக இருக்க வேண்டும். அதுபோன்ற ஒரு பரிசுத்தத்தை சில சமயங்களே சில கடந்த வருடங்களில் நான் இந்த ஜனங்கள் மத்தியிலே, தாறுமாறான மக்கள் மத்தியிலே கண்டபொழுது, காட் ஸ்போக் த வேர்ட், தேவன் வார்த்தைகளை பேசினார். ஆனாலும் அவர்களோ அதை குறித்து அவர்கள் செவி மடுக்கவில்லை. அவர் மந்த இருதயம் கொண்டவர்களாக இருந்தபடினால் குணப்படாதபடியே அநேகர் போய்விட்டார்கள். அநேகர் குணப்படாத ஒரு ஜனங்கள் விலை நின்று கொண்டு தங்களை சபை என்று சொல்லிக்கொள்கிற ஒரு துர்ப்பாக்கியத்தில் அங்கே நின்று கொண்டு இருக்கிறார்கள். தட்ஸ் வெரி சேட் திங், ஒரு வருத்தமான காரியம். த நியூ திங் இஸ், புதிய காரியம் என்னவென்று சொன்னால், காட் எஸ் த ரெமினன்ட், தேவன் கொஞ்சமானவர்களை வைத்திருக்கிறார், அந்த மீதியானவர்களை வைத்திருக்கிறார். தே ஷுட் பி ஹோலி, அவர் பரிசுத்தமாக இருந்திருக்க வேண்டும். அவர்களை தன்னை கரம் பிடித்து இழுத்து வந்து ஆண்டவர் என்ற அந்த நம்பிக்கையை அவர் மீது முழுமையாக சாய்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும்.
அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை இருந்திருக்க வேண்டும், சம்பூர்ண விடுதலை பெற்றிருந்திருக்க வேண்டும். உலகத்தையும் நீங்கள் தேவனையும் ஒன்றை செவிக்க இயலாது. ஒன்றின் வெறுத்து ஒன்றை நீங்கள் பற்றிக்கொள்ள வேண்டும். ஐ டோன்ட் வாண்ட் த வேர்ல்ட், ஐ வாண்ட் ஜீசஸ். இயேசு எனக்கு வேண்டும் என்றவரை நீங்கள் பற்றி கொள்ள வேண்டும். ஒன்றை யூ மஸ்ட் டிஸ்பைஸ் ஒன் திங் அண்ட் கிளிங் ஆன் டு த அனதர் திங். ஒன்றை நீங்கள் உதாசீனம் செய்துவிட்டு இன்னொன்றை பற்றி கொள்ள வேண்டும். தட் இஸ் ஜீசஸ். இயேசுவை பற்றி கொண்டு வாழ்கின்ற ஒரு குடும்பமாய், ரெவரன்ஸ், பக்தி உள்ளவர்களாய், பயபக்தி உள்ளவர்களாய், இது தேவனுடைய வீடு, இஸ்ரவேல் குடும்பம் என்ற அந்த உணர்வை உடையவர்களாய், ஃபேமிலி என்ற ஸ்பிரிட்டை உடையவர்களாய் வாழ வேண்டும். இதை நாம் இன்று தான் பிரசங்கிக்கிறோமா? எத்தனையோ முறை பிரசங்கித்திருக்கிறோம். செவிமடுக்காதவர்கள் அநேகர் இருக்கும் பொழுது செவி கொண்டவர்கள் கூட சில சமயங்களில் கேட்காமல் போய்விடுகிறார்கள். ஆனால் இப்பொழுதோ பதரை நீக்கிவிட்ட சமயத்தில் இந்த ரெமினன்ட் பீப்புள், மீதியாக இருக்கக்கூடிய ஜனங்கள், they should be godly, தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். they should have the reverence, அந்த பயபக்தி எப்படி இருக்க வேண்டும். this is the house of God, தேவனுடைய வீடு, this God's family, தேவனுடைய குடும்பம் என்ற அந்த பங்கை உணர்ந்து இருக்க வேண்டும். நாட் ஜஸ்ட் த கேதரிங், ஒரு நல்ல செய்தியை கேட்டுவிட்டு போவதற்காக இல்லை, பாடிவிட்டு போவோம் என்பதற்காக இல்லை, அல்லது ஆராதனை செய்துவிட்டு போவதற்கு என்பதற்காக அல்ல. அதை விட ஒர்ஸ்டாய் நாம் ஏதோ ஒரு கூட்டம் முடிந்த உடனே கட்சி பேசுவதை போல் உலகத்தையும் உலகத்துடைய காரியங்களையும் பேசிக்கொண்டு திரிகின்ற மக்களைப் போல் இருக்கின்ற போல் அல்ல. ஹோலி பீப்புள், பரிசுத்தமுள்ள ஜனங்களாய் வாசம் செய்ய வேண்டும். எனவே அங்கே சொல்லும் பொழுது மேஜராக அதிகமாக அவர் சொன்னதெல்லாம் முதல் பகுதி பழைய ஏற்பாட்டிலே இருந்த பகுதி, அதை அவர் மறுக்கவில்லை. என்ன பழைய ஏற்பாட்டில் இருந்த பகுதி? அவர்கள் எகிப்திலிருந்து என்ன செய்திருக்க வேண்டும்? விடுதலை அவர்கள் பெற்றிருந்திருக்க வேண்டும். அவர்களை கையை பிடித்த அந்த நாளிலே அவர்கள் கர்த்தரை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கையில் நிலைநிறுத்திருக்க வேண்டும். இப்பொழுதோ அந்த ஜனங்கள் வழி விலகி போனபடியினால் அவர்களை புறக்கணித்து விட்டு அந்த நாட்களுக்கு பின்பு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடே சபையாரோடே இன்றுள்ள சபையாரோடே பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களிலே அவைகள் எழுதுவேன். நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன், அவர் என் சொந்த ஜனமாயிருப்பார்கள். அப்பொழுது சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். ஆகையால் கர்த்தரை அறிந்து கொள் என்று ஒருவன் தன் அயலானுக்கும் ஒருவன் தன் சகோதரனுக்கும் போதிக்க வேண்டியதில்லை. ஏனெனில் நான் அவர்களுடைய அநியாயங்களை கிருபையாய் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இங்கே அடுத்து வருகின்ற இந்த புதிய உடன்படிக்கையுடைய மிகப்பெரிய தாற்பயம் என்னவென்று சொன்னால், ஆல்மோஸ்ட் 3 things, 3 காரியங்கள். அது ஒரு முதல் காரியம் என்னவென்று சொன்னால், பழைய ஏற்பாட்டை போல் கட்டளை என்று இருப்பதில்லை. அங்கே 10 கட்டளைகள் என்று சொல்வதை போல் மோசையினுடைய கட்டளைகள், பிரமாணங்கள், இதை செய்தால் இப்படி தண்டனை, இப்படி செய்தால் மோசை சொல்லியிருக்கிறானே, கையும் மெய்யுமாய் பிடிபட்ட ஒரு ஸ்திரீ கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறானே, கட்டளை கொடுத்திருக்கிறானே பிரமாணம் என்பதை போல் இருப்பதில்லை. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பதை போல் உள்ள ஒரு கட்டளையாக இல்லாமல் they love that commandment of God, தேவனுடைய கற்பனைகளை நேசிக்கிறார்கள், கற்பனை கொடுத்தவரை அன்பு கூறுகிறார்கள். ஆகவே ஒருவன் என்னை அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று சொன்னாரே, அந்த தெய்வ அன்பை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பழைய ஏற்பாட்டில் தெய்வ அன்பு என்பது இருப்பதில்லை. தேவனாய கர்த்தர் எரிச்சலுள்ள தேவன், அவர் பயங்கரமானவர், அக்னியானவர், இதெல்லாம் பட்சிக்கிறவர், இதைத்தான் அறிந்திருந்தார்கள். இல்லாமல் ரொம்ப க்ளோஸாகி நெருங்கி சென்று அவர் அன்புள்ளவர் என்பதை அவர் அறியவில்லை. அதுபோன்ற ஒரு பகுதியை அவர் சொல்லும் பொழுது தான், என்னை நேசிக்கிற ஒரு ஜனங்களை நான் உருவாக்கி அந்த ஜனங்கள் என்னில் அன்பாக இருக்கிற நிமித்தம் என் கற்பனைகளை கைக்கொள்வார்கள். அவள் தன் என்னுடைய பிரமாணங்களை மனதிலே எழுதி வைத்து, மனதிலே ஞாபகத்தில் வைத்து, அதை ரைட் இட் டவுன். உம்முடைய பிரமாணங்களை நான் மறந்து போவதல்ல, அதை எழுதி வைத்து இருதயத்திலே மனப்பூர்வமாய் கீழ்ப்படுகின்ற ஜனங்கள். எங்கே எழுத வேண்டும்? மை மைண்ட் எழுதி வைத்து 2 கற்பனைகளை இருப்பதை போல் ஒரு கற்பனையை மனதாக வைத்து இன்னொரு கற்பனை என்று சொல்வது ஒபீடியன்ஸ் என்ற அடுத்த பகுதியை காட்ட வேண்டும். அவர்கள் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு கைக்கொள்ள வேண்டும்.
ஒருவன் என் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கைக்குள்ள கடவன். இலவுமே நேசிக்கிறேன், தென் ஒபே மை கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற பழைய ஏற்பாட்டினுடைய பிரமாணத்தை முழுமையாய் மாற்றி, நாட் தி கமாண்ட்மெண்ட், கட்டளை என்று அல்ல, கடினம் என்று அல்ல, ஒரு மிலிட்ரி ஆர்டர் என்பதை போல் அல்ல, நோ, அவுட் ஆஃப் லவ். ஒரு வீட்டிலே எப்படி ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை நாட்கள் செல்ல செல்ல அன்பு கூர்ந்து தன்னுடைய தகப்பனை அன்பு கூர்ந்து கீழ்ப்படுகிறதோ, அப்பா சொல்லியிருக்கிறார், அம்மா சொல்லியிருக்கிறாள் என்று சொல்கின்ற ஒரு நல்ல குடும்பம், அப்படி அவர்கள் தகப்பனுடைய அல்லது தாயினுடைய சொல்லை அவர் மீறாமல் அவர்கள் அந்த ஆதி பிரமாணத்தின்படியே பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்பிடிங்கள் என்று சொல்வதை மனப்பூர்வமாய் அவர்கள் கீழ்ப்பிடின்ற மக்களாய் மாறுவார்கள். ஆகவே பழைய உடன்படிக்கையினுடைய தாற்பயத்தை ஆண்டவர் எப்படி அவர் ஒரு வேதபாரனுக்கு அவர் சொன்னார், வேதபாரன் கேட்கிறான், முழு கற்பினுடைய பிரதானம் என்ன, அதை எப்படி நாம் சொல்லலாம் என்று கேட்டபொழுது 2 சொல்லிவிடலாம் என்று இயேசு சொன்னார். 1, உன் தேவனாய கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலனோடும் முழு மனதோடும் அன்பு உருவாயாக. அண்ட் தென் அந்த அன்பிலிருந்து விளைவது தான் மற்ற கட்டளை, மீதியுள்ள கட்டளை. நீங்கள் தேவனை அன்பு கூறுகிறதே போலவே அந்த அன்பிலிருந்து அடுத்து வருகிற 2வது கற்பனை என்னவென்று சொன்னால், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஒருவர் அன்பு என்று சொல்வது மனுஷன் அறியான். அவன் நன்மை செய்வனுக்கு நன்மைதான் செய்வான், தீமை செய்வனுக்கு தீமைதான் செய்வான். ஆனால் தெய்வ அன்பை அவன் அறிந்திருக்கிறபடினால், தேவனை அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களை அவன் கை கொண்டு வாழ்ந்தபடினால், ஒருவரை ஒருவர் தெய்வ அன்பினால் இப்பொழுது அன்பு கூற முடியும் என்று ஆச்சரியமான ஒரு அந்த 2 பங்காய் அதை எடுத்து அவர் கூறினார். ஆகவே இங்கே வாசிக்கிற அந்த முதல் பகுதி என்னவென்று சொன்னால், இந்த லவ்விங் காட், தேவனை நேசிக்கிற ஒரு நேசம். தேவனை நேசிக்காத ஒரு நேசத்தில் ஒரு மனிதன் பிறரை நேசிக்கிறேன் என்று சொன்னால் அது பொய், 100க்கு 100 பொய். ஏனென்றால் மனுஷன் அன்பு இன்னதென்று அறியான். அவன் அறிந்ததெல்லாம் நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் என்பதை போல இருப்பானே அல்லாமல் சத்ருவையை கூட நேசிக்கக்கூடிய அன்கண்டிஷனல் நிபந்தனையற்ற அன்பு என்பது அவனுக்கு தெரியாது. நான் பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தபடினால், எப்பொழுது நமக்காக மரித்தார்? பாவிகளாக இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்தபடினால் தேவன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்பை அந்த நமக்கு வெளிப்படுத்தினார். தேவனுடைய அன்பை வெளிப்படுத்தினார். how we know the love of God, தெய்வ அன்பை நாம் எப்படி நாம் அறிந்து கொள்கிறோம்? நாம் பாவிகளாக இருந்தாலும் நமக்காக தன் ஜீவனை அவர் கொடுத்தார். அதன் மூலமாக தெய்வ அன்பை நாம் விளங்கிக் கொள்கிறோம். அந்த தெய்வ அன்பை நாம் ருசி பார்க்காமல் ஜென்மத்திற்கும் ஒரு மனிதன் ஒரு மற்றவர்களை நிபந்தனை இல்லாமல் அன்பு கூற முடியவே முடியாது. இந்த உலகத்தில் அன்புள்ள தம்பதியரை போல் யாராவது இருந்தால் இருக்கலாம், வெளி தோற்றத்திற்கு இருக்கலாம். நிச்சயமாய் ஒருவரே ஒருவர் நிபந்தனையின்றி அன்பு ஒருவர் இருக்க மாட்டார்கள் ஐயா. வெளி தோற்றத்திற்கு வெளியே வரும்பொழுது ஜென்டில்மேன் அண்ட் ஜென்டில் லேடி என்று வெளியே வரலாம். ஆனால் அவளுடைய இருதயபூர்வமாய் தேவன் லவ் ஈச் அதர், ஒருவரை ஒருவர் நேசிக்க மாட்டார்கள். சமுதாயத்திற்கு ஒரு 60க்கு 60 கல்யாணம் கூட அவர்கள் செய்து கொள்வார்கள். ஆனால் அவர்கள் 100 வருடங்கள் வாழ்ந்தாலும் they won't love each other, ஒருவரை ஒருவர் நேசிக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அன்பு இன்னதென்று தெரியாது. they don't know love. நம்மை முந்தி அவர் அன்பு கொண்டார். he first loved us. அவர் மூலமாய்த்தான் அன்பு இன்னதென்று விளங்கி கொண்டோம். ஆகவே அவர் முதல் பகுதியாய் புதிய உடன்படிக்கையை சொல்கிற அந்த உடன்படிக்கை என்ன? என் பிரமாணங்களை, இஃப் யூ லவ் மீ, என் அன்பு கூர்ந்தால் என்னுடைய கட்டளைகளை என் பிரமாணங்களை கைக்கொள் என்று சொல்கிற அந்த பிரமாணங்களை மனதிலே எழுதி வைத்து அன்பு கூர்ந்து அண்ட் வில் ரைட் இட், அந்த இருதயத்திலே அதை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். மனதிலே வைத்து இருதயத்திலே அதை கீழ்ப்படிந்து நிறைவேற்றி முடிப்பார்கள். எஸ், அதை மனதில் ஞாபகத்தில் வைத்திருந்து இருதயத்தில் வைத்து நினைவு கூறுவார்கள். we must remember that word of God like that, you know. எவன் தேவனுடைய வார்த்தையை நினைவு கூறுவான். ஒரு சமயம் ஒரு சகோதரன் சொன்னபொழுது, நான் எவ்வளோ சத்தியங்களை கேட்கிறேன், படிக்கிறேன், எனக்கு ஞாபகம் வருவதில்லை, எல்லாம் மறந்து போய்விடுகிறது என்று சொல்கிறார். நான் சொன்னேன், as ஒன் எலிமெண்ட் இஸ் மிஸ்ஸிங், ஒன்று இங்கே குறைபட்டிருக்கும். என்ன என்று கேட்டார், நீங்கள் தேவனுடைய வார்த்தையை அன்பு கூர்ந்து நீங்கள் படித்திருக்கவில்லை. ஏதோ ஒரு சட்ட புத்தகத்தை படிப்பதே போல், கடமைக்கு படிப்பதே போல், பயந்து படிப்பதே போல், இப்படி படிக்காமல் போய்விட்டால் ரோட்டில் ஆக்சிடென்ட் வரும் என்று எண்ணுகின்றதை போல் படித்தீர்கள். அல்லாமல்
டிட் யூ லவ் த வேர்ட் ஆஃப் காட், வார்த்தை நேசித்து படித்தீங்களா என்று கேட்ட பொழுது அக்செப்ட், அதை ஏற்றுக்கொண்டார். எஸ், உண்மைதான். ஐ வில் சேஞ்ச் மை செல்ஃப், நான் மாற்றிக்கொள்கிறேன். ஃப்ரம் நவ் ஆன் ஐ லவ் காட். தேவன் நேசித்து அவருடைய வார்த்தைகளை கிட்டத்தட்ட ஒரு பக்தன் சொன்னதை போல், திஸ் இஸ் லவ் லெட்டர் காட் ஹஸ் கிவன். தேவன் நமக்கு தந்த ஒரு காதல் கடிதத்தை போல், அன்பின் கடிதத்தை போல். ஆகவே ஐ லவ் காட், தேவனை நேசித்து அவர் கற்பனைகளை நான் வாசிப்பேன், அவர் இடத்தில் பேசுவதை நான் கேட்பேன் என்று அவர் சொன்னார். தட்ஸ் ரைட், எக்ஸாக்ட்லி லைக் தட். அப்படித்தான் இருந்திருக்க வேண்டும். யூ மஸ்ட் லவ் காட், தேவனை நேசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். எகிப்தை விட்டு வந்திருக்க வேண்டும். எகிப்தை நீங்கள் 2 எஜமான் என்பதை பிரித்து எடுத்து வந்திருக்க வேண்டும். அவரே நம்பி வாழ்கின்ற, என்னை கைப்பிடித்து கொண்டு வந்தவர் என்று நம்பி வாழ்கின்ற இஸ்ரேல் ஜனமாய், இனி முதல் நான் யாக்கோபு அல்ல, என்னுடைய ஆஸ்திகளையும் என் அந்தஸ்துகளையும் என்னுடைய பிள்ளைகளையும் அந்த பரிவாரங்களையும் நான் அக்கறைப்படுத்தி விட்டு ஐ வில் லவ் காட், காட் அலோன், தேவனை மாத்திரமே நேசிப்பேன் என்று சொல்லுகின்ற உடன்படிக்கை செய்கிறவர்களாய், ஐ ஆம் நோ இஸ்ரேல், நான் இன்று முதல் கர்த்தரையே நம்பியிருப்பேன் என்று சொல்கிறவனாய் அவன் இருந்திருக்க வேண்டும். அந்த நியூ கவெனன்ட் இஸ் நாட் ஜஸ்ட் லவ், சாதாரண அன்பு கூறுவதல்ல, முழு இதயமாய் அன்பு கூர்ந்திருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டு நாட்களில் 10% என்று சொல்லுகின்ற அந்த பகுதியை, தசமபாகம் என்று சொல்லுகின்ற பகுதியை இன்றும் கிறிஸ்தவர்கள் பிடித்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்னவென்று தெரியுமா? ஓகே, ஒன்லி 10 தசமபாகம், 10 1 பங்கு, அவ்வளோதானே, 10 1 பங்கை தூக்கி போட்டுவிட்டு மீதி உள்ளதெல்லாம் நான் அனுபவித்து வாழ்வேன் என்று சொல்லுகின்ற ஒரு அரைகுறையான ஒரு இருதயம், அரை என்று கூட இல்லை, 10% கொண்ட இருதயம். இவர்கள் தசமபாகம் கொடுத்து விட்டார்களாம், இவர்கள் கர்த்தரை அன்பு கூர்ந்தோம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கை கற்றுக் கொடுப்பது என்னவென்று சொன்னால், லவ் காட் வித் ஆல் யுவர் ஹார்ட், உடைய முழு இருதயத்தையும் கொண்டு அன்பு கூறுங்கள். எப்படி அன்பு கூற வேண்டும்? நாட் 10%, 10% அல்ல, தசமபாகம் அல்ல, வித் ஆல் யுவர் ஹார்ட். திஸ் இஸ் த காட்ஸ் ஃபேமிலி. இஸ்ரேல் ஜனத்தாருடைய அந்த குடும்பத்தாரோடைய செய்கின்ற உடன்படிக்கை, ஆண்டவர் அங்கே பழைய உடன்படிக்கையிலே வந்து மோசையின் கூடாரத்தில் வந்து தங்கினதை போலவே இப்பொழுது அவர் தங்க விரும்புவதெல்லாம் த ஃபேமிலி ஆஃப் காட். யூ அண்டர்ஸ்டாண்ட் தான்? இதை விளங்கி கொண்டீர்களாம். இஸ்ன்ட் இட் சீரியஸ்? இது சீரியஸான ஒரு பகுதி இல்லையா? இயேசு பாவிகளுக்காய் தன் ஜீவனை கொடுத்தார் என்று அறிவோம். அதற்கு ஈக்குவலாக இன்னும் அதிகமாய் உள்ளது என்னவென்று சொன்னார், ஹி லவ் த சர்ச், அவர் சபையை நேசித்து தன்னை முழுவதும் அந்த சபைக்கென்று ஒப்பு கொடுத்தார். நவ் வேர் இஸ் ஜீசஸ்? ஏசு எங்கே இருக்கிறார்? சபையில் இருக்கிறார். தேவன் தன் ஒரே பேரான குமாரனை தந்தருளி, உலகத்திலே தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்று சொல்கின்ற காமன் என்று அல்ல, இப்பொழுது செக்லூடட், தனியாய் குடும்பம் என்று ஒன்றை வைத்து சபை என்று ஆங்காங்கு சபைகளை அவர் வைத்து, எபேசு சபை, மதுரை சபை என்றெல்லாம் தனியை பிரித்து வைத்ததை போல் பிரித்து வைத்து தன்னை முழுவதும் அங்கே ஒப்பு கொடுத்து விட்டார். ஜீசஸ் டுவெல்ஸ் இன் ஹிஸ் சர்ச், அவருடைய குடும்பத்திலே வாசம் செய்கிறார். மோசையினுடைய கூடாரத்திலே அங்கே காட் கேம், தேவனும் அங்கே செகனா மகிமையோடு மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வாசம் செய்வார். நாட் ஆல் த ஃபேமிலி அங்கே எகிப்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் அவரை தரிசிக்க முடிவதில்லை. நான் எப்பொழுதோ we can all see the Father, பிதாவை சந்திக்க முடியும். we have a Father in the church, சபையிலே தகப்பன் உண்டு. இவரெல்லோரும் இயேசு இவ்வாறு சொல்லுவார், பிதாவே, நான் இவர்களை சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. அந்த ஒன்லி சன், ஒரே குமாரனாக இருந்தேன், அப்பொழுது நான் ஒருவனே உமக்கு குமாரனாக இருந்தேன், இப்பொழுது அநேகம் குமாரர்கள் எனக்கு பிறகு வந்த இவர் அனைவரும் என்னுடைய இளைய சகோதரர்கள், இவர்களை என் சகோதரர் என்று சொல்வதற்கு வெட்கப்படுவதில்லை. அதற்கு ஒரே காரணம் என்னவென்றால், என்னைப் போலவே இவர்களும் தங்களை சுத்திகரித்து கொண்டே வருகிறார்கள். நாள்தோறும் சுத்திகரித்து கொள்கின்றபடினால் தே ஆர் ஆல், எல்லோரும் மை பிரதரன் என்று சொன்னார். அதுபோன்ற ஒரு உணர்வு ஒன்று இருக்கிறதே, புதிய உடன்படிக்கையுடைய அந்த சாரம், அந்த உணர்வு எல்லோரும் பெற்றிருந்திருக்க வேண்டும். யூ ஆல் ஹேவ் தேன், அதை பெற்றிருக்கிறீர்களா? ஐ பிலாங் டு த ஃபேமிலி ஆஃப் காட், என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறேன் என்ற அந்த உணர்வை பெற்றிருந்திருக்க வேண்டும். நாட் காங்கிரிகேஷன், ஒரு கூட்டத்தை வைத்து அல்ல. என் நாமத்தினாலே என்று அவர் கூறும் பொழுது, எந்த நாமத்தை வைத்து அவர் சொன்னார்? இந்த பூமியிலே அவர் பெற்ற அந்த இயேசு என்ற நாமத்திலே
இயேசு என்ற பெயர் பூமியிலே இடப்பட்ட பெயர். கிறிஸ்து என்பது கிறிஸ்துநாதர். அவர் அவர் சர்வவல்ல அந்த கிறிஸ்துவுக்குரிய அந்த தெய்வத்துக்குரிய சாரத்தினுடைய சமமானவர். அதல்ல, இயேசு என்ற அந்த நாமத்திலே பிரதரன் சகோதரர்கள் என்று சொல்கின்ற இடத்திலே நம்மோடு வாசம் செய்தவர். அவர் சொல்லுவார், அவரை சகோதரன் என்று சொல்வதற்கு நான் வெட்கப்படாமல் என் சபையிலே நான் வருவேன், என் குடும்பத்தில் நான் வருவேன், அவரோடு சேர்ந்து பிதாவே, எல்லோருக்கும் ஏக காரணமாக இருக்கிற பிதாவே, அவருடைய நாமத்தை நான் அவர் மத்தியிலே இருந்து ஸ்தோத்திரம் செய்வேன். he rejoices like that. அப்படியே ஒரு களி கூறுகிறார். பெரிய கூட்டம் இருக்கிறது என்பதற்காக அல்ல, they belong to the family, குடும்பத்திற்கு உரியவர்கள். டெவலப் தேன், அதை பழகி பெருக வையுங்கள். அந்த நாட்களிலே ஆண்டவர் சொல்லுவார், நீங்கள் அவனவன் சொந்த குடும்பத்தையே விசாரிக்கிறான். தேவனுடைய வீடு அங்கே இடிந்து போய் கிடக்கிறது, அதை கட்டுவதற்கில்லை, அதை பார்ப்பதற்கில்லை. அவன் தன் சொந்த வீடு இன்றைய தெரிந்து கொண்டிருக்கிறான். தன் சொந்த வீட்டை மச்சி பாவுகிறான், கர்த்தருடைய வீட்டை குறித்து அக்கறைப்படுவதில்லை. டோன்ட் யூ ஹேவ் தட் கன்சர்ன் ஃபார் த ஹவுஸ் ஆஃப் காட். வீட்டு என்று வீடு என்று இருக்கிறது, அதில் ஒரு கரிசனை இருக்கிறதா? இயேசு சொன்னான், ஐ வில் பில்ட் மை சர்ச், என்னுடைய சபையை. மோசே அல்ல, இயேசுவை இப்பொழுது கட்டி கொண்டு இருக்கிறார். மோசே இன்னும் ஒரு மோசை இப்பொழுது இல்லை, பழைய உடன்படிக்கை முடிந்துவிட்டது. இப்பொழுது ஜீசஸ் இயேசு சொந்த வீட்டை, தன் சபையை கட்டி கொண்டு இருக்கிறார். வி மஸ்ட் பில்ட் தட் ஃபேமிலி. அந்த குடும்ப உறவை வளர்த்து கொள்ள வேண்டும். நாட் இன் சோசியல் கேதரிங், ஒரு சோசியலாக இருந்து வளர்ப்பதல்ல. நாம் ஒருவருக்கு ஒரு பண்டம் பாத்திரங்களை கொடுத்து வளர்ப்பதல்ல, பணத்தை கொடுத்து வளர்ப்பதல்ல. பை காட், உடன்படிக்கை தேவனை வைத்து ஒரே குடும்பம் என்ற அந்த உறவிலே வைத்து வளர்க்க வேண்டும். ஹோலினஸ், பசுத்தத்தை வைத்து நாம் வளர வேண்டும். அவர் நேசிக்கிற நேசம் என்று இருக்கிறதே, அதில் சேதமடையாது இருந்து அதை வளர்க்க வேண்டும். We must build up as the family of God. தேவனுடைய குடும்பமாய் நாம் கட்டப்பட வேண்டும். The God's house, தேவனுடைய வீடு, சபை கட்டப்பட வேண்டும். சர்ச் என்று சொல்வது இட்ஸ் எம்பாடிமெண்ட். அது ஒரு அந்த கிறிஸ்து தலையாக இருக்கிறார், அதுக்கு கீழே அவருடைய சரீரமான சபையை நாம் இருக்கிறோம். அதுதானே அல்லாமல் கட்டடம் என்று இல்லை. கட்டடத்தை வைத்து ஒரு மனிதன் சபை என்று சொல்லுவான் என்றால் அவன் மோசையின் காலத்தில் இருக்கிறதை போல் தான் அவன் இருந்து கொண்டிருப்பான். இந்த கட்டடம் 40 வருடங்களாய் கட்டப்பட்டதல்லவோ, சாலமோன் கட்டின ஆலயம் அல்லவோ. 40 வருடங்கள் டேங்கப்பா, அப்படி ஒரு அந்த ஆலயத்தை பார்த்து கொண்டு என்ன சொல்கிறார் பாருங்கள், இதை இடித்து போடுங்கள், நான் அதை 3ஆம் நாளில் கட்டுவேன் என்று சொல்கிறாரே. அவர் ஹி வாஸ் ரெஃபரிங் டு த பாடி ஆஃப் கிரைஸ்ட். இனி வரப்போகின்ற புதிய உடன்படிக்கையினுடைய தன் சரீரமான சபையை சொன்னார். திஸ் எம்பாடிமெண்ட், ஒரு சரீரத்துக்குரியது, கட்டிடத்தை வைத்தல்ல. கட்டிடத்தை நான் மேன்மை பாராட்டுவதும் இல்லை. இன்னும் அதற்காக அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால், யாரோ வந்து கேட்டார்கள், எங்களுக்கு வேண்டாம் சார், விட்டு போங்கள், நான் ரோட்டில் இருக்கிறோம் என்று சொல்வதா? நோ, காட் ஹஸ் கிவன் சம்திங், வி ரிசீவ் இதை பெற்றுக்கொள்கிறோம், அவ்வளோதான். நீங்கள் இதை பெற்றுக்கொள்ளாத எது என்று கேட்டார். வி ரிசீவ் எவ்ரிதிங். வி ஆர் நாட் இச்சித்து மோகித்து ஒன்றை நாம் பெறுவதில்லை என்று நாம் இச்சித்து மோகித்து பெற்றோம், ஜென்மத்திற்கும் இல்லை. ஐ நோ ஃப்ரம் த பிகினிங். நாம் இந்த சரீரமான சபையை கட்டியிருந்த இந்த ஊழியத்தில் 38 வருடங்களாக நான் இருந்து வருகிறேன். இந்த 38 ஆண்டுகளிலே இச்சித்து எதையும் பெற்றதில்லை. குடிசை வீட்டிலே இருந்திருக்கிறோம். குடிசையிலே நாங்கள் மன மகிழ்ச்சியே இருந்து ஆராதித்திருக்கிறோம். வாடகை வீட்டிலே பல வருடங்கள் இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. அதிலெல்லாம் ஒரு மேன்மை வைத்ததில்லை. ஒரு சின்ன கட்டடம் என்று ஆண்டவர் கொடுத்தாலுமே கூட அந்த முதல் நாள் பிரசங்கமே நான் ரெக்கார்டிலே வெளியே வைத்திருக்கிறோம். இனிமேல் தான் அபாயம் இருக்கிறது. ராங் பீப்புள் வில் கம். தப்பான ஜனங்கள் கட்டிடத்திற்காக வரியவர்கள் வருவார்கள். இட்ஸ் பி கேர்ஃபுல். கவனமாக இருக்க வேண்டும். தெய்வ ஜனத்தை சேர்ப்பதற்கு கவனமாக இருந்திருக்க வேண்டும். ஆகவே 16 years in this building, இந்த பில்டிங்கிலே போயிருந்த வாழ்க்கையிலே அடேங்கப்பா, எவ்வளவு எதிர்ப்புகள், எவ்வளவு சண்டைகள், போட்டிகள், பொறாமைகள். ராங் பீப்புள் கம் இன்சைட். தப்பான ஜனங்கள் உள்ளே வருகிறார்கள். அன்று குடிசையில் இருந்த பொழுது, இந்த இடத்துல டென்ட்டு போட்டு குடிசையில் இருந்த நாட்களிலே பீஸ்ஃபுல், எவ்வளோ சந்தோஷமாய் சமாதானமாய் 3 வருடங்கள் பரலோகம் போல் இருந்ததையா. எளிய ஜனங்களாய் கூடி வந்து மகிழ்ச்சியாக இருந்து அந்த நாட்கள் போய் கட்டிடத்தை பொருட்டென்று எண்ணுகின்ற ஒரு வாழ்க்கை வந்துவிடக்கூடாது. நெவர், ஒரு நாளும் இல்லை. நம் கட்டிடத்தை பிடித்து தொங்கிக் கொண்டு இருக்கிறோம். நோ, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்களுக்கு போடாது என்று ஆண்டவர் சொன்னார். மண்ணையே தின்று கொண்டிருக்கிற ஒன்று, அந்த கீழேயே பார்த்து கொண்டு திரிகின்ற அருமையானதை விட்டு
கிளையை பார்த்து கொண்டு இருக்கிறவர்களுக்கு போய்விடக்கூடாது. பிள்ளைகளின் நப்பத்தை பிள்ளைகளுக்கு தான் தர வேண்டும் என்று கர்த்தர் கொடுத்ததை நாம் வீணாக்குவதில்லை. தேட்ஸ் ரைட். அதை மெயின்டைன் பண்ணுகிறோம், அதை பாதுகாக்கிறோம், அதை சுத்திகரித்து வைத்துக் கொள்கிறோம். அநித்தியமான இந்த உலக பொருளை அவன் உண்மையேறாவிட்டால் நித்தியமானது என் ஆண்டவர் அவனுக்கு எப்படி தருவார்? அவனுக்கு கிருபையை தருவாராம், விசுவாசத்தை தருவாராம், பரத்தினுடைய ஈவுகளை தருவாராம்? நோ. ஆகவே உலகத்தில் உள்ள அநித்தியமான இந்த உலகப் பொருளை உண்மை என்பதை வைத்து தான் இருக்கிறோமே அல்லாமல் ஆராதனை என்ற பகுதியிலே கட்டடத்தை ஒரு நாளும் வைத்ததில்லை. மெயின்டெனன்ஸ் என்று ஒன்றை வைத்துக் கொள்கிறோம், அவ்வளோதான். கிளீன் பண்ணி சுத்திகரித்து வைத்துக் கொள்கிறோம். அல்லாமல் கட்டிடம் ஆலயம் இல்லை, கட்டிடம் ஒரு சபை என்று இல்லை. யூ ஆர் த சர்ச். நீங்கள் தான் சபையில், நீங்கள் தான் அவருடைய குடும்பம். யூ மஸ்ட் லவ் ஒன் அனதர். ஒருவரை நேசிக்க வேண்டும். எகிப்தை விட்டு வெளியே வந்தவர்களாக இருந்திருக்க வேண்டும். அவர்களை கைப்பிடித்த நாளிலே என்றது போல் தொடர்ச்சியாய் கைப்பிடித்து அவரையே பிடித்திருந்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அவர் உங்களை கைப்பிடித்திருக்க வேண்டும். நீங்கள் வேறு எதையும் வைத்திருக்கக்கூடாது. உலகத்தை நம்பி வாழ்கின்ற வாழ்க்கையில் இருந்துவிடக்கூடாது. தேர் காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய குடும்பம். தே ட்ரஸ்ட் காட் அலோன். தேவனையே நம்பி வாழ்கின்ற ஜனங்கள், த பியூர் பீப்புள், சுத்தமான ஜனங்கள். மல்கியாவிலே வாசிக்கிறது அந்த 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என் இதயத்தில் ஆழமாய் பதிந்த வசனம். சூரியனுடைய உதயம் தொடங்கி அஸ்தமனம் வரைக்கும் அந்த மல்கியாவை பார்த்து, மல்கியா எனக்கு சுத்தமான காணிக்கை வேண்டும். அது நசல் கொண்டதும் ஊனமானதும் கண் பார்வை இழந்ததும் ஏனதான் என்று வாழ்கின்ற ஒரு பலியே அல்ல, பழுதற்ற பலியாக எனக்கு சுத்தமுள்ள காணிக்கை வேண்டும் என்று கேட்டாரே, அதுபோல் இருக்க வேண்டும் அவருடைய சபை. என்னாலும் பசுத்தம் மிளற வேண்டும். எத்தனை பேர் இருக்கிறார் என்பதெல்லாம் 2வது பகுதி தான். ஆண்டவர் கணக்கு பார்த்து அவர் இருந்திருப்பார் என்று சொன்னால் கனான் தேசத்திற்குள் பிரவேசிப்பது என்ன 2 பேர் தானா? ஏன்னா 5,99,998 பேர் வரவில்லையா? ஐயோ என்று துண்டை போட்டுக்கொண்டு அவர் உட்கார்ந்தா இருந்தார். நோ, லெட் தம் பெரிஷ். வனாந்திரத்திலுடைய சடலம் கீழே விழட்டும், இவர்கள் உள்ளே போகட்டும் என்று காலேபையும் அந்த ஜோசுவாவையும் தான் உள்ளே அனுப்பினாரே அல்லாமல் ஜென்மத்திற்கும் குவான்டிட்டி அளவை பார்த்ததில்லை. தன்னுடைய ராஜ்யத்திற்கு என்று உரியவர்களை அளவை வைத்து பார்ப்பதில்லையா? அது ஒரு பெரிய பட்டணமாகிய சோதோம் குமாரா பட்டணமாக இருக்கட்டும், அங்கே ஒரு லோத்து இருந்தால் போதும். பக்தியுள்ளவனை ஒருவனை ரட்சிப்பதற்கு கர்த்தர் அறிந்திருக்கிறார். அவனை ஒருவனையை தூக்கி கொண்டு வந்து விடுவார். பூர்வ உலகம் என்று இருக்கட்டும், 8 பேர் தான் இருக்கிறார்கள் என்று இருந்தால் பூர்வ உலகத்தையும் அழித்து விடுவார். 8 பேரையும் விட்டுக்கொள்வார். தட் இஸ் த சர்ச் ஆஃப் காட். தேவனுடைய சபை, பேழைக்குள் வந்துவிட்ட அந்த சபை, அவளை ரட்சித்தவளை பாதுகாப்பார். எஸ், மீதியான உலகத்தையும் அக்னிக்கு வைத்திருக்கிறார். ஜலத்தினால் அல்ல. த ஃபயர் இஸ் கோயிங் டு கம். நியாயத்திற்பின் அக்னி வரப்போகிறது ஐயா. அந்த அக்னியிலே மாத்திரம் பெரிய தருள் கூட்டம் வந்துவிடும் என்று எண்ண முடியுமோ? நோ. தேவனுடைய பலத்தை பெரிய கிரியினாலே இந்த 2000 வருடங்களுக்குள்ள மெனி செயின்ஸ் ஆஃப் காட் ஹஸ் கம். 1000 பசுத்தவன் வந்து விட்டார்கள். இரத்த சாட்சியை பல்லாயிரக்கணக்கான மறித்திருக்கிறாள் ஐயா. நான் வழிவிடத்து சாட்சியில் என்று எழுதுகிற அந்த நேரத்தில் ஐயோ எத்தனை பேரை நான் படித்து பார்த்து இன்னும் 7 ஜென்மங்கள் வாழ்ந்தாலும் எழுத முடியாத போல் இருக்கிறதே, அப்படிலாம் வாழ்ந்திருக்கிறார்கள். 144,000 பேர் அவரை பின்பற்றினொழி ஏற்கனவே இருந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. அவளை தீர்க்கதரிசனமாய் அவர் கண்டார். யோவான் அப்போஸ்தலன் அதை கண்டு 144,000 பேர் ஆட்டுக்குட்டியானவர் எங்கே சென்றாலும் அவர் பின்பற்றிய ஜனங்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். when you count that crores, கோடிக்கணக்கான மக்களை நீங்கள் எண்ணி பார்க்கும் பொழுது, பில்லியன் ஆஃப் இந்த பீப்புளை எண்ணி பார்க்கும் பொழுது they are less people, குறைவான ஜனங்கள் தான். இன்னமும் அந்த கணக்கிலே குறைவான ஜனங்கள் தான். ரிமெம்பர் தட். அதை எப்போதும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். நோ குவான்டிட்டி, குவாலிட்டி. தரத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். we must be careful about that. எஸ். ஆகவே தேவ ஜனம் என்ற அந்த பகுதியிலே கொண்டாடுகின்ற வாழ்க்கையை நீங்கள் இழந்து விட்டால், ஒருவேளை நீங்கள் குவாலிட்டி என்பதை விட்டுவிட்டு குவான்டிட்டிக்கு போய் இருக்கக்கூடிய அபாயம் இருக்கத்தான் செய்கிறது. ஆல்வேஸ் ஸ்டிக் ஆன் டு த குவாலிட்டி ஆஃப் காட். தேவன் வருவார். அவர் வரும்பொழுது கொஞ்சமாய் வைத்து கட்டியிருக்கிற அந்த பொன் வெள்ளி என்ற கல் கொண்டு வைத்து கட்டியிருக்கிற ஒரு சிறிய ஒரு இடத்தையும் பார்க்கிறார். வைக்கோலை வைத்து கட்டியிருக்கிற
படப்பை போல் வைத்து பெருசு பெரிய அந்த படப்பையும் பார்ப்பார். என்ன செய்வார்? அட்டேங்கப்பா இவ்வளோ பெரிய படப்பு இருக்குது என்று பார்த்து கொண்டா இருப்பார். பொசுக்கி விடுவார் தன்னை அக்கினினாலே. நியாய தீர்ப்பு நாளில் பொசுங்கி போய்விடும். குவாலிட்டியாக வாழ்கின்ற, தனக்கென்று உத்தம சாட்சியாக வாழ்கின்ற குடும்பம், த காட்ஸ் ஃபேமிலி, தேவனுடைய குடும்பமாக இருக்கக்கூடிய, பொன்னும் வெள்ளியும் விளையாட பெற்ற கற்களுமாக இருக்கக்கூடிய சிறிய ஒரு அந்த ஒரு கூட்டத்தை காத்து ரட்சிப்பார். தனக்குரிய ஜுவல் ஆஃப் காட், என்னுடைய நகை என்று, என்னுடைய ஆபரணம் என்று எடுத்துக்கொள்வார் ஐயா. ஹல்லேலூயா. ஆகவே அதுபோன்ற அந்த பிரமாணங்களை நேசிக்கிறவர்கள் வருவார்கள். நாட் 10% தசமம் கொடுக்கிறது என்று இல்லை. ஒரு வேகமாக வந்து ஒரு நம்முடைய சபையில் உள்ள ஒருவரை அந்த நாட்களே ஒரு கேட்கிறார், உங்கள் சபையில் தசமம் இருக்கிறதா? இல்லை. என்னையா பெரிய சபை, நாங்கள் தசமம் கொடுக்குறோம். ஓகே, அந்த சோருக்கு சரியாக விளக்கி சொல்லவில்லை என்பது ஒருவரும் இருந்துவிட்டு போகட்டும். அவர் சொல்லவில்லை. ஆனால் வாட் ஐ வுட் சே, நீங்கள் என்ன சொல்ல வேண்டும்? வி லவ் காட் வித் ஆல் அவர் ஹார்ட். முழு இருதயமாய் நேசிக்கிறவர்கள். எங்கள் முழுமையும் அவருக்கு, எங்கள் சரீரங்களை முழுவதும் ஜீவபலியை ஒப்பு கொடுத்து விட்டோம். தேவனுக்குரியது கொஞ்சம், எங்களுக்குரியது இவ்வளவு என்றெல்லாம் இல்லை. எங்கள் முழுமையும் ஆண்டவருக்கு என்று சொல்கிறதல்லவோ புதிய உடன்படிக்கை. அந்த 10%, அந்த மோசேயினுடைய பிரமாணத்தில் 10% பண்டசாலையை கொண்டு வந்து சேர்ப்பார்களாக என்று எழுதியிருக்கிறபடி அல்ல. அந்த லேவியர் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும். ஆகவே மற்றவருக்கு 11 அந்த ட்ரைப்ஸ், அந்த கோத்திரத்தார்கள் கொண்டு வந்து அவர் முழு நேர ஊழியத்திற்கு வந்தவர்கள் கொடுங்கள் 10% என்று சொல்லி அது எனக்கு கொடுப்பது பண்டகசாலையில் கொண்டு வந்து சேருங்கள் என்று சொல்வதை போல் அல்ல. we give our whole thing, முழுமையும் தருகிறோம். கணக்கு பார்த்து அல்ல, நேரம் பார்த்தும் அல்ல, எவ்வளோ பலன் இருக்கிறதுன்னு பார்த்தும் அல்ல. பலனே குன்றிருந்தாலும் ஓடுவார்கள். வாலிபர்கள் இளைப்படைவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிற அந்த அவர்களோ எத்தனை வாலிபத்தை தாண்டி பல இடங்கள் ஆனாலும் ஓடுவார்கள். அவன் தடுமாறி விழுவான். கர்த்தரை நாடி அன்பு கூர்ந்து ஓடுகின்றவன் கடைசி மட்டும் ஓடுவான், பலன் கொண்டு ஓடுவான். ஹல்லேலூயா. அது ஏனென்று சொன்னால் தி லவ் காட் ஹோல் ஹார்ட்டன்லி, முழு இருதயமாய் நேசிப்பவர்கள். ஐ டோன்ட் நோ, ஒரு காலகட்டத்தில் முழு இருதயமாய் நேசிப்பது என்று சொல்வதை போற்றி மகிழ்ந்த ஒரு காலம் போய் முழு இருதயமாய் நேசிப்பது என்ற வார்த்தையினுடைய அந்த பிரகாசம் இன்று ஜனங்களிடத்தில் மங்கி போய்விட்டது. அதெல்லாம் முழு இருதயம் என்பதெல்லாம் இல்லை என்பதை போல் கேவலமான கெட்ட சாட்சிகள் நிறைய வந்துவிட்டார்கள். முன்னோடிகளாய் நிற்கக்கூடியவர்கள் மண்ணை நேசிக்கின்றபடினால் இவர்களும் தங்களை பொதிக்கிறவர்களைப் போலவே மாறிவிடுகிறார்கள். அவர்களுக்கே இந்த கதி என்று சொன்னால் நாம் என்ன, நம்முடைய வேலையை நாம் பார்ப்போம் என்று எண்ணுவதை போல் எண்ணுகின்ற மக்களாக போய்விட்டார்கள். இந்த ஹோல் ஹார்ட் அண்ட் காட், ஹோல் ஹார்ட்னஸ் டுவர்ட்ஸ் காட், தேவனிடத்தில் முழு இதயம் கொண்டிருப்பதெல்லாம் ஏதோ ஒரு அந்நிய வாசை போல் மாறிவிட்டதையா. அதை பத்திரமாயும் பாதுகாத்தவர் இல்லை, பத்திரமாயும் பாதுகாத்தவர் இல்லை. ஐ நோ செயின்ஸ் அங்கே தேவனுடைய பக்தியில் இறந்திருக்கிறேன். தே ஸ்டில் அலைவ், இன்றும் வாழ்கிறார்கள். ஆல்வேஸ் பேர்ன் ஃபார் காட், தேவனிடத்தில் பற்றி எரிந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆகவே பகாலுக்கு முழங்கால் படியிடாதவர்கள் நான் ஒருவன் தான் இருக்கிறேன் என்று எலியா சொன்னதைப் போல் இல்லை. அங்கே 4000 பேர் அங்கே இருக்கிறான் என்று ஆண்டவன் அவனுக்கு சொன்னான். எண்ணிக்கொள்ளாதே, ஒருவனும் இல்லை என்று யார் சொன்னது? ஐ ஹேவ் மை பீப்புள், என் ஜனத்தை, ஜாதிகளுக்கு ஜாதி, அந்த இனத்திற்கு இனம் என்று நான் ஒவ்வொரு நாட்டுக்கு நாடு பிரித்து பிரித்து நிறைய பேரை வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் வெட்கம் அடைய முடியும். ஒரு நாளிலே காண்பீர்கள், இத்தனை பேர் இருந்தார்களா, முழு இருதயம் கொண்டவர்களா, ஐயோ நான் இந்த சோடைகளை பார்த்து நான் ஏமாந்து போய்விட்டனே என்று எண்ணக்கூடிய நேரம் வந்துவிடக்கூடாது. லவ் காட் சுப்ரீம்லி, அப்படி நேசித்திருக்க வேண்டும். எகிப்தை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். அவ்வப்பொழுது அவர்கள் எகிப்தை யோசிக்க கூடாது. பயணத்தில் அவர்கள் சென்று கொண்டே இருந்தாலும் கூட எகிப்தில் உள்ள கொமட்டிக்காய்களையும் வெள்ளைப்பூட்டையும் அந்த எதையோ அந்த வாசனை திரவியங்கள் எல்லாம் அவர்கள் யோசித்தாரலாம், அதை சிந்தித்து பார்த்தாரலாம். பின்மாற்றம் என்று சொல்வது லோத்தை எண்ணிக்கொள்ளுங்கள், திரும்பி பார்ப்பதை பின்மாற்றம் ஐயா, போக வேண்டும் என்று கூட இல்லை. மனம் அங்கே வைத்துக் கொள்ளுது. பழைய பாவத்தின் மனம் வைத்திருந்தால் கூட பின்மாற்றம் தான். யூஸ்லெஸ் கிறிஸ்டியானிட்டி. அது கிறிஸ்தவமா? அதுவா முழு இதயம் கொண்ட கிறிஸ்தவம்? நோ. இஸ்ரேல் ஜனம் அவருடைய இயேசு கிறிஸ்துவனுடைய வழியிலே நடந்து வருகின்ற அதே பாதையை பின்பற்றி வருகிற தேவனுடைய குடும்பமாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன செய்வார்? நம்முடைய இருதயங்களிலே
எழுதுவான். இஃப் யூ லவ் மீ ஹோல் ஹார்ட்டட்லி, முழு இருதயமாய் அன்பு கூர்ந்தால், அரைகுறை அன்பு இல்லை, முழு இருதயமாய் அன்பு கூர்ந்தால் என் கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்வார். வெசித்தனம் செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாய் என்று சொல்வது 10%, 100% என்று சொல்வது பிதாவுடைய சித்தம், விருப்பம். ஆகவே ஒரு ஸ்திரீயை நான் நிச்சயோடு பார்ப்பது எதுவோ அதன் இருதயத்திலேயே நான் விபச்சாரம் செய்தாயிற்று என்று சொல்லின 100% பிதாவுடைய சித்தம் நிறைவேற்ற வேண்டும், விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டும். இந்த வில் ஆஃப் காட் என்று சொல்லியிருந்த அந்த பகுதியானது ஒன்லி இந்த நியூ கவர்னன்ட், புதிய உடன்படிக்கைகள் தான் வாசிக்கிறோம். என்னது? தேவனுடைய சித்தம். சொல்லுங்கள். சித்தம் என்பது என்ன சொல்லலாம்? நம்மளுடைய சபையிலே ரொம்பவும் ஆர்ப்பரிப்பு ஆராதனை என்று இருந்த ஒரு சபையில் நான் ஒரு சமயம் ஒரு கூட்டத்துக்கு சென்றிருந்தேன். அப்பொழுது அந்த செய்தியில் நான் கேட்டேன், தேவனுடைய சித்தம் என்றால் என்னவென்று கேட்டேன். தேவனுடைய சித்தம் என்று சொன்னால் அவர் தேவன் வசனத்தில் என்ன எழுதியோ அதைப்படி நடப்பது எப்படி என்னென்னவோ சொல்லி சொன்னார்கள். சித்தம் என்ற வார்த்தைக்கு தான் அர்த்தம் என்ன, அதையாவது சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது படித்தவர்களும் இருக்கிறார்கள், ஒன்றும் சொல்லவில்லை. they were saying something. I have to say விருப்பம். தேவனுடைய இந்த வில் என்று சொன்னால் விருப்பம். அவனுடைய தேவனுடைய விருப்பம் என்னவென்றால், பரிபூர்ண விருப்பம் என்னவென்று சொன்னார். இயேசு இந்த பூமியில் அந்த விருப்பத்தை நிறைவேற்றினார். ஆகையால் பிதாவான ஒரு சாட்சி சொன்னார். என்ன சாட்சி சொன்னார்? இதோ நேசகுமாரன், என்ன குமாரன்? அவன் கட்டளைக்கு கீழ்ப்படிந்த ஒரு சாதாரண மகன் அல்ல, சாதாரணவன் அல்ல, குமாரன். அந்த இன்னும் beloved of God, தேவனுக்கு பிரியமானவன். என்ன சொன்னார்? இதோ நேசகுமாரன், நான் இவரில் எப்படி இருக்கிறேன்? பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார். ஏன் பிரியமாக இருக்கிறேன் என்று சொன்னார்? பிதாவுக்கு பிரியமானதை அன்போடு நேசத்தோடு செய்து முடித்தபடினால். என் சித்தம் அல்ல, என் சித்தம் அல்ல, உம் விருப்பம், உம் விருப்பம், உம் விருப்பம் என்று செய்து வாழ்ந்தபடினாலே அவரை ஆசீர்வதித்து, இவர் நேசகுமாரன், இவர் நான் பிரியமாக இருக்கிறேன் என்று ஓப்பனாய் எல்லோரும் கேட்க முடியாத ஒரு சாட்சியை அவர் பிதா வானத்திலிருந்து முழங்கும்படி அதை செய்தார். விருப்பம் ஐயா, பிதாவுடைய விருப்பத்தை கம்ப்ளீட்டாக நிறைவேற்ற வேண்டும். விசாரணை செய்ய, அதெல்லாம் நான் விசாரணை செய்யவில்லை. கொலை நான் செய்ததே இல்லையே. நோ, அதல்ல பிதாவுடைய விருப்பம். உன் சகோதரன் ஏன் பகைத்தாய்? அதுவே மனுஷ கொலைபாதகம். அது 100%, 100%. இதெல்லாம் இயேசு சொன்னார். நீங்கள் என்னை அன்பு கூர்ந்தால் என்னுடைய கற்பனைகளை, புதிய உடன்படிக்கையின் கற்பனைகளை நிறைவேற்றுங்கள். மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். மனதில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், மறந்து விடாதீர்கள். ஒரு சகலத்தை ஞாபகத்திற்கு கொண்டு வருவார். பசுத்தாயன் வரும்பொழுது அப்படியே எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். ஆவியானவரால் எழுதி வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பதை இருதயத்தில் எழுத தொடங்க வேண்டும். நிறைவேற்றி 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 என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் என்று கை கொண்டு வரும்பொழுதுதான் இருதயத்திலே நிறைவேறி 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 எழுதப்பட முடியும் ஐயா. தேவனுடைய விரல் அந்த கற்பலகையிலே வந்து எழுதியது, அக்னிமயமான அந்த விரல் வந்து எழுதியது என்பதைப் போலவே இப்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இட் இஸ் ரிட்டன் தேர், என் இருதயத்தில் எழுதப்பட்டிருக்க வேண்டும். இங்கே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று தெரியாமல் இருக்கும்போது ஒரு ஸ்கேனில் வைத்தால் பளிச்சென்று வருவதைப் போல் பரலோகத்தில் நீங்கள் செல்லும் பொழுது உங்கள் இருதயத்திலே எழுதப்பட்டிருக்கிற அந்த ஆண்டவர் பார்ப்பார். எஸ், இட் இஸ் ரிட்டன் தேர். இவன் இஸ்ரேல் குடும்பத்தாரோடு சேர்ந்து என்னை அன்பு கூர்ந்து, என்னை சிநேகித்து, என் அன்பு கூர்ந்து கற்பனைகளை தன் மனதிலே வைத்து இருதயத்திலே எழுதி வைத்தவன். ஸ்மால், சின்ன இருதயம், அதில் கை கொண்டவை ஏராளம் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது ஐயா. முற்றிலும் எழுதப்பட்டு விட்டது. இயேசு கடைசி வார்த்தை வரைக்கும் பிதாவுடைய சித்தத்தை எழுதி முடித்தார். அவர் சொன்னார், வேத வாக்கியம் சொல்கின்றபடியே அவர் தாகமாக இருக்கிறேன் என்று அவர் கூறினார். பின்பு அவர் பிதாவை மன்னியும் என்று சொன்னார். பின்பு அவர் தன்னுடைய ஆவியை தன்னை பிதாவுடைய கையில் ஒப்புவித்து விட்டு சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஆல் ரிட்டன் தேர், சகலமும் அந்த இருதயத்தில் எழுதப்பட்டு விட்டது. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் ஹார்ட் ஆஃப் ஜீசஸ். அந்த முதல் அந்த இயேசுனுடைய இருதயம் இருக்கிறது. அதுபோல் இட்ஸ் பி ரிட்டன் இன் யுவர் ஹார்ட்ஸ். நம்ம இருதயத்தில் எழுதப்பட வேண்டுமே, சொல்ல முடியாததாக வேண்டும். ஆண்டவரே, இந்த நேரத்தில் நான் இப்படி நடந்தால் உம்முடைய சித்தம் நிறைவேறாதே என்று அவன் பதறியிருக்க வேண்டும். ஐயோ, இப்படி தவறு செய்து விட்டேனே, உங்களுடைய சித்தத்திற்கு விரோதமாய் போய்விட்டதே, நான் வெளியே ஒன்றும் தவறு செய்யவில்லை, வெளியே அகங்காரம் இல்லை, வெளியே ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் நீ விரும்புகின்றபடி அந்த இருதயத்தில் ஏன் ஒரு சலனம் ஏற்பட்டது? என் ஆவியில் ஏன் அசுசி உண்டானது?
தன் ஆவியிலே இருக்கிற அசுசியும் கழிவு கொள்வான் ஐயா. அப்படித்தான் அவன் கீழ்ப்படிவான். இயேசு எப்படி அவர் கீழ்ப்படிந்தார்? மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார். சிலுவையின் மரணபரியந்தம் கீழ்ப்படிந்தார். 33 ஆண்டு காலம் பிதாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தாரே. அன்பு கூர்ந்து கை கொண்டு வாழ்கின்ற ஒரு ஜீவியத்தை புதிய உடன்படிக்கையினுடைய குடும்பத்தார் வைத்திருப்பார்கள். பின்பு அவர் கூறுவார், புதிய உடன்படிக்கையுடைய தாற்பயத்தை, அந்த அன்பு என்ற இந்த பகுதியை அவர் கூறிவிட்டு அவர் சொல்லுவார், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். எல்லோரும் கர்த்தரை அறிவார்கள். ஏன் அறிவார்கள் என்று சொன்னால், ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை, 12ஆம் வசனம், ஏனெனில் நான் அவர்களை அநியாயங்களை கிருபையை மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். புதிய உடன்படிக்கை என்று அவர் சொல்கிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார். பழமையானதும் நாள்பட்டதுமாக இருக்கிறது, உருவழிந்து போகும் காலமும் முடிந்து விட்டது. புதிய உடன்படிக்கை இனிமேல் நிரந்தரமாய் எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட போகிறது. அல்லேலூயா. புதிய உடன்படிக்கையை அந்த புதிய வீட்டாரை நிலைத்திருப்பார்கள். அதுபோல் அவர் கூறுகிற அடுத்த புதிய உடன்படிக்கையுடைய பகுதியை நீங்கள் பார்த்தீர்களா? ஒன்றை வைத்து ஒன்றை சொல்கிறார். ஏனெனில் என்று சொன்னார். இதை வைத்து தான் அந்த பகுதி, இதை வைத்து அந்த பகுதி 12ஆம் வசனத்தில் ஏனெனில் அநியாயங்களை கிருபையை மன்னித்து அவள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிற ஒரு பங்கு இருக்கிறதே புதிய உடன்படிக்கையின் பங்கையா. பழைய ஏற்பாட்டிலே ஒரு பாக்கியவான் என்று அவர் எழுதி வைத்து ஒரு தீர்க்கதரிசனமாய் தாவீது சொன்ன தீர்க்கதரிசனமாய் சொன்ன அந்த பகுதியை நாம் வாசிக்கத்தான் செய்கிறோம். எவனுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ, எவனுடைய பாவங்களை அவர் மீண்டும் அவன் நினையாமல் இருக்கிறாரோ, இம்ப்யூட்டிங் அதை ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறாரோ. 4வது என்ன, என்னுடைய ஆவியிலே கூட தடையும் கூட அங்கே இல்லாமல் பாவங்கள் கழுவப்பட்டதோ அவன் பாக்கியவான். அல்லேலூயா. அது பழைய ஏற்பாட்டின் நாட்களே அது தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்ட பாக்கியவான் என்று சொல்கின்ற புதிய உடன்படிக்கை மக்கள் தானேயா அவர்கள். மீண்டும் நான் நினையாமல் இருப்பேன். எத்தனை கிறிஸ்தவர்கள் அப்படி வாழ்கிறார்கள்? தன்னுடைய சொந்த பாவத்திலிருந்து அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டு மூடப்பட்டு மீண்டும் இம்ப்யூட் ஆகுது, உள்ளே கர்த்தர் வைத்திட மாட்டார் என்பதை விசுவாசித்து ஆவியிலே கூட அவர் அந்த தடயத்தை வைத்திருக்க மாட்டார். கம்ப்ளீட்டாக கழுவினர்கள் எவர்களோ பாக்கியவான்கள் என்று எத்தனை பேர் இருக்கிறார்கள். நான் சொல்கிறேன், கேளுங்கள். என்னுடைய கிறிஸ்தவ அனுபவத்திலையும், என்னுடைய 50 வருட கிறிஸ்தவ அனுபவத்திலையும் 40 வருட என்னுடைய முழுநேர இந்த ஊழியத்திலையும் நான் கண்டது என்னவென்று தெரியுமா? நிறைய சகோதர சகோதரிகள் தேவனிடத்தில் கிட்டி சேருவதில்லை. தங்களுடைய பழைய பாவங்களை குறித்து அவர் என்ன எண்ணுவாரோ என்று எண்ணம் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அவர் மறக்காமல் வைத்திருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் இல்லையா? புதிய உடன்படிக்கை மக்கள் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். வெறும் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் அல்ல, வெளியேறப்பட்ட அந்த சொந்த குமாரனுடைய ரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம் என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் இவர்கள் பாக்கியவான்களா? இல்லை. நான் சொல்கிறேன், கேளுங்கள். நான் ஊழியத்திற்கு வந்த காலத்தில் பிறகு அந்த 40 வருட காலத்தில் தான் கிறிஸ்தவர்கள் இப்படி அரைகுறை கிறிஸ்தவர்கள் இருப்பதை கண்டேன். நான் ரட்சிக்கப்பட்ட அந்த நாள் தொடங்கி என்னேன் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் கிறிஸ்துவின் பாவங்களை எல்லாம் மன்னித்து விட்டாரே, ஆடுவோம் பாடுவோம் என்றெல்லாம் குதித்த அந்த நாள் தொடங்கி இன்று வரைக்கும் இந்த 50 இயர்ஸ் 50 வருடங்களில் பாக்கியவானாய்த்தான் வாழ்ந்திருக்கிறேன். என் ஆண்டவர் என் பாவத்தை மறக்காமல் இருப்பார், மீண்டும் நினைத்து வைத்திருப்பார் என்ற எண்ணம் வந்ததே இல்லை. இந்த 40 வருட ஊழியத்தில் நான் கண்டேன். அநேகம் சகோதர சகோதரிகள் பல வருடங்கள் சபையில் இருந்தாலும் கூட பழைய பாவங்களை கர்த்தர் எண்ணுவாரோ என்று எண்ணி அவரிடத்தில் நெருங்கி போகிற பாக்கியத்தை பெறவே இல்லை. அவருடைய நாமத்தின் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாம்படிக்கு அவர்களுக்கு அந்த பிள்ளையாய் மாறி அந்த நாள் தொடங்கி அதிகாரம் கொடுத்துருக்கிறார். ஐயா, அப்பா என்று கூப்பிடி அதிகாரத்தை கொடுத்துருக்கிறார்கள். ஐ ஆம் யுவர் சன் அண்ட் டாட்டர், நான் உடைய குமாரத்தினுடைய பிள்ளை என்று சொல்லிற அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரே. அதுபோன்ற மக்கள் என்னுடைய 40 வருட ஊழியத்தில் நான் கண்டேன். நிறைய பேர் பெறவில்லை. ஆகவே தான் தடுமாறி வாழ்கிறார்கள். தேவனுடைய குடும்பத்திற்கு கட்டுவதற்குரிய மக்களாக அவர்கள் இருப்பதே இல்லை. ஆகவே தன் பழைய பாவத்திற்கு கூட திரும்பி போய்விடுகிறார்கள். என்னத்தை செய்ய, என் பாவத்தை இன்னமும் ஆண்டவர் மன்னிக்க மாட்டார் போல் தெரிகிறது. ஆக இன்னும் கொஞ்சம் பாவம் செய்துட்டு வரலாம் கூட என்று எண்ணிக்கொள்கிறார்கள். ஆனால் என்னுடைய ஆவியிலே முதற்கொண்டு
கபடி இல்லாமல் என்னுடைய ஆவியிலே களங்கம் இல்லாமல் கழுவி விட்டார் என்ற அந்த 4 பகுதிகள். என்ன 4 பகுதிகள்? என் அக்கிரமங்களெல்லாம் மன்னித்து, என்னுடைய பாவங்களையெல்லாம் மூடி, மீண்டும் அதை என்னுடைய இதயத்திற்குள் வைத்து இம்பூட் பண்ணுவது, நெவர் இம்பூட்டிங் தன், என் உள்ளத்தில் வைக்காமல். 4வது என்ன? ஆவியிலே கபடி இல்லாமல் வைத்திருக்கிற அவர்களே பாக்கியவான்கள். அந்த ஆவியிலே கூட கபடி இல்லையா, அப்படி என் பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்ல பாக்கியம் பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு இல்லையா, புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு உண்டு. அவள் அக்கிரமங்களை இனிமேல் நினையேன் என்று சொல்கின்ற பாக்கியம் இந்த புதிய உடன்படிக்கையில் இருக்கிறதே. இக்காடி இதை பெற்றுக்கொண்டீர்களா? பெற்றுக்கொண்டீர்களா? அதுபோல் உள்ள பெற்றுக்கொள்ள கொண்டேன் என்பதற்குரிய அடையாளம் என்ன? பிசாசு ஏகப்பட்ட குற்றச்சாட்டில் அவர் மார்ட்டின் லூத்தருக்கு காட்டினதை போல் இவ்வளோ குற்றம் அன்று செய்தான். அவன் பார்த்து கொண்டே இருந்தார். கடைசியில் அவர் சொன்னார், எஸ் இவ்வளோ தானே இருக்கட்டும், எஸ் இவ்வளோ தான். பெரிய ஸ்க்ரோல் வைத்து விட்டான். நம்பர் 98, நம்பர் 108, 208, 308, 408 போட்டுக்கொண்டே போகிறான். கடைசி அவன் எழுதினார், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரித்து என்று சொன்னவுடன் அத்தனை பொசுங்கி போய்விட்டது. அத்தனை அவன் வித்ட்ரா பண்ணி குற்றஞ்சாட்டின் ஓடி போய்விட்டான். பழைய பாவங்களில் குற்றச்சாட்டினால் ஏன் மடங்கி போனார்கள்? இவர்கள் பாக்கியவான்களை புதிய உடன்படிக்கையின்படி இல்லாதவர்களாம் ஏன் போனார்கள்? தவறல்லவோ? அல்லது யாராவது ஒருவர் பழைய பாவத்தை தோண்டி பார்த்து பழைய நாட்களில் இதெல்லாம் செய்திருப்பீர் என்று நீங்கள் சொல்ல ஆரம்பித்தவுடன் அதையெல்லாம் நோண்டி பார்த்து அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்து ஆமாம் செய்திருக்கு என்று நடுங்கிக் கொண்டு ஏன் இருக்கிறார்கள்? பாக்கியவான்கள் இல்லை. இனி அதை நினையாமல் இருப்பேன் என்று சொன்ன அவரை நம்பவில்லை ஐயா. ஆகையினால் ஏனெனில் அவர்கள் இந்த அக்கிரமங்களை இனி நினையாமல் இருப்பேன், பாவங்களையும் அக்கிரமங்களையும் நினையாமல் இருப்பேன் என்று சொன்ன பகுதி இருந்திருந்தால் சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் எல்லோரும் என்னை அறிவார்கள். நோயிங் காட், தேவன் அறிகின்ற அறிவை பெற்றுவிடுவார்கள். ஹல்லேலூயா. they will know God, தேவனை அறிவார்கள். என்ன வாசிக்கிறோம்? யோவான் 17ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்திலே, ஒன்றான மெய்தேவனாகி உம்மையும் நீ அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நோயிங் காட். they know God. ஹல்லேலூயா. எல்லோரும் என்னவென்று சொல்கிறார்கள்? ஏலியா என்றும் எரேமியா என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவன் என்றும் சொல்கிறார்கள். நீ யார் என்று சொல்கிறீர்கள் என்று கேட்டபொழுது பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அந்த மத்திய 16ஆம் அதிகாரத்தில் அவர் சொன்ன பொழுது அவர் இயேசு என்ன சொன்னார்? உடனே அவர் சொன்னார், மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்தவில்லையப்பா, உனக்கு தனிப்பட்ட உனக்கு பிதாவே உனக்கு என்னை வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. இந்த அறிவை கொண்டு பர்சனலாக அறிந்து கொள்கிற, தனிப்பட்ட விதத்தில் அறிந்து கொள்கின்ற வைத்து தான் சபையை கட்டுகிறார். தேவனை அறிந்த மக்கள் அவளை வைத்து, இது பேதுரு கற்பாறையாக இருக்கும், கர்த்தரை அறிந்தவன் பின்மாறி போக மாட்டான், நிலைத்திருப்பான், கற்பாறை இவனை வைத்து என் சபையை கட்டுவேன் என்று சொன்னான். ஹல்லேலூயா. அதுபோன்ற புதிய உடன்படிக்கையினுடைய பகுதி இவ்வளவுதானையா, வேறொன்றும் அங்கே எழுதப்படவில்லை. முழு வேத வாக்கியமும் தேவனாய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தில் அன்பு உருவாய் என்பது முதல் கட்டளை. 2வது கட்டளை ஒருவர் நேசிங்கள் என்ற கட்டளை போல் முற்றுப்புள்ளி வைத்ததை போல் புதிய உடன்படிக்கையுடைய குடும்பம் நோ காட், தேவனை அறிந்திருப்பார்கள். எகிப்தை விட்டு பிரிந்தவர்கள், அவர்கள் கர்த்தரை நம்பி இஸ்ரவேல் பழைய உடன்படிக்கையுடைய அந்த சாரத்தை கொண்டவர்கள், தொடர்ந்து அதை இப்பொழுதும் வைத்திருப்பவர்கள், இப்பொழுதோ பரமபிதாவை பெற்றவர்கள், இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை அன்பு கூறுவார்கள். அவருடைய கற்பனைகளை பழைய ஏற்பாட்டை போல் 10% 7 1 பங்கு என்றெல்லாம் இருப்பதில்லை. இந்த நாள் கர்த்தர் உண்டு நாள் களி கூறுவோம் என்று சொல்லுகிறது எல்லாம் புதிய உடன்படிக்கையுடைய சாரம். பழைய ஏற்பாட்டு நாட்களே ஓய்வு நாள் என்று ஒன்று உண்டு. அந்த நாளிலே அவர்கள் போகும்பொழுது எப்படி போவார்கள்? அவர்கள் கர்த்தராலயமே செல்வம் யாவருமே என்ற போது மிக மிக மகிழ்ச்சி கொண்டேன், கீதமும் நடனமும் ஜெயமும் அங்கே உண்டே கர்த்தராலயத்தில் இன்றே என்று ஜனங்கள் எப்படி போவார்களாம்? ஓய்வு நாளிலே போவார்கள். சிறு பிள்ளைகள் முதற்கொண்டு அவர்கள் பெரியோர் வரைக்கும் அந்த மலையிலே ஏறிக்கொண்டு நடந்தே அவர்கள் செல்வார்கள். அன்று ஒரு நாள், அந்த ஒரு நாள் அந்த நாளை பாடுவார்கள். நமக்கு இப்பொழுது என்ன நாள்? கர்த்தர் உண்டு பண்ணின நாள்.
இதில் நாம் என்ன செய்ய கடவும்? எது கர்த்தர் உண்டு பண்ணின நாள்? திங்களா, செவ்வாயா, புதனா, வியாழனா? இல்லை என்றாலும் உங்களுக்கு ராகு காலம் தான் கிடைக்கும். கண்டம் என்று நீங்கள் எல்லோரும் பார்க்கிற அந்த அட்டையை திரும்பி பார்ப்பீர்கள். ஒரு வீட்டிலே, கிறிஸ்தவ வீட்டிலே திடீரென்று ஒருவர் போய் அந்த அட்டையை பிரட்டி பார்த்தார். என்ன அட்டையை பற்றி பார்க்க என்ன எழுதிக்கிறேன் என்று கேட்டேன். இல்லை அந்த ராகு பலன் என்னமோ எழுதியிருக்கும், இன்றைக்கு என்ன நாள் என்று போட்டிருக்கும். அதையே இவர் பார்த்தார் என்று எனக்கு ஒரு கேள்வி கேட்க கொஞ்சம் டெலிகேட்டாக இருந்தது. ஓப்பனாக சொல்லியிருந்தால் நான் ஓப்பனாக பேசியிருப்பேன். அவர் பற்றி வைத்து விட்டு போயிட்டார். அவர் பார்க்குறார், ஐயா இது என்ன நாள் என்று பார்க்குறார். இந்த நாள் ராகு காலமா, என்னவோ பேகு காலமா, என்னமோ காலம் இருக்கிறது என்று அவர் பார்க்கிறார். நல்ல நாளா அல்லது கெட்ட காலமா? இந்த நாள் வரைக்கும் சுப நாள், சுப நேரம் என்று எழுதியிருக்கிறதா அல்லது கெட்ட நேரம் என்று எழுதியிருக்கிறார்? திரும்பி பார்க்கிறார். யூ திங்க் தட் திஸ் மேன், அந்த போன்ற மனுஷன் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் என்று எண்ணிடியில்லை. ஜென்மத்திற்கு அவன் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் அல்ல. நமக்கோ இது நாள் கர்த்தர் உண்டு பண்ணினால், திஸ் இஸ் த டே என்று என்ன சொல்ல வேண்டும்? திங்கக்கிழமையா, செவ்வாய்க்கிழமையா, ஞாயிற்றுக்கிழமையா? சொல்லுங்கள். சந்தேகமாக இருக்கிறதா? ஆல் த 7 days, 7 நாட்கள் என்ன சொல்ல வேண்டும்? This is the day that the Lord has made, we will rejoice and be glad in it. அன்றவர்கள் ஓய்வு நாளிலே பாடின அந்த பாடலை, கர்த்தரால் ஐயமே செல்வம் யாவருமே, அந்த நேரம் வரும்பொழுது இந்த மகிழ்ச்சியை விட எவ்ரி டே கர்த்தருடைய நாள் என்று வாழ்ந்ததற்கே வேண்டாமா? தி லவ் காட், தேவனை அப்படி நேசிக்கிற நேசம் கொண்டவர்கள். அல்லேலூயா. நித்தியம் என்று சொல்வது திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு என்று மாத்திரமில்லை, காலமெல்லாம் ஒரு கேப்பும் இல்லாத நித்தியம். திடீரென்று ஒரு செவ்வாய்க்கிழமை பிடுங்கி விட்டு செவ்வாய் அது வெறுவாய் என்று எவனா பிடுங்கி வைத்து விட்டால் அதற்கு நித்தியமா? எது நித்தியம்? நித்தியம் என்றால் என்னவென்று அர்த்தம்? சகலமும் நித்தியம், எல்லா நாட்களும் நித்தியத்திற்குரியது தான். அல்லேலூயா. அது போன்றதல்லவா தேவனுடைய குடும்பத்தை அவன் சார்ந்தவன். he loved God with all their heart. அவனை முழு இதயத்தோடு நேசிப்பவர்கள். நான் அந்த 10th 10 ஒரு பங்கு அல்ல, 7 ஒரு பங்கு அல்ல. அதுபோன்றவர்களை அவர்கள் இருந்து தங்களுடைய பாவங்கள் இனி நினையாமல் இருப்பேன் என்று சொல்கிற பாக்கியவான்களாக இவர் இருக்கிறபடினால் they will know God, என்னை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். அல்லேலூயா. ஒன்றான மெய் தேவனாய் உம்மையும் நீ அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவின் அறிவதல்லவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. அங்கே அந்த யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தில் இதை வாசிக்கிறோம். யோவான் 17 அந்த கடைசி பையில் ஒரு முதல் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தை நாம் வாசித்தோம். என்ன வாசிக்கிறோம்? ஒன்றான மெய்தவனாகிய உம்மையும் நீ அனுப்பினவராகி இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அல்லேலூயா. 16ஆம் வசனத்திலே, நான் உலகத்தார் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, உலகத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும், இதையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை, உண்மையே அறிந்து கொள்ள வேண்டும் என்று வாழ்கிறவர்கள். பின்பு அவர் என்ன சொல்வார்? 25ஆம் வசனத்திலே, நீதியுள்ள பிதாவே, உலகம் உண்மை அறியவில்லை, அந்த உலகத்தோடு இருப்பவர்கள் உண்மை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அவர் எப்படி அறிவார்கள்? உலகத்தை நேசிக்கிறவர்கள். உலகம் உண்மை அறிய மாட்டார்கள், உலகத்தான் அறிய மாட்டான். நான் உண்மை அறிந்திருக்கிறேன். நான் உலகத்தான் அல்லாததே போலவே இவர்களும் உலகத்தான் உலகத்தான் அல்ல என்று சொன்ன இவர்கள் they will know God. நான் உண்மை அறிந்திருக்கிறேன், நீ அனுப்பின இவர்களும் அறிந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. you know, that's such a wonderful thing. ஆச்சரியமான காரியம். தேவனை அன்பு கூறுகிறவன் பிறரையும் என்ன செய்வான்? அன்பு கூறுவான். தேவனை அறிந்தவன் குடும்பத்தில் உள்ள மற்றவர்களையும் அறிந்திருப்பான். அந்த நாட்களை கணவன் மனைவியை அறிந்தான் என்று சொல்வது இருவரும் உள்ள அந்த அந்த ஒன்று சேருகிற அந்த தாம்பத்திய உறவை குறித்து அவர்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அதல்ல, அதை சொல்லவில்லை. they will know each other. ஒருவரை ஒருவரும் அறிந்திருப்பார்கள். அவர்களை ஒரு வீட்டிலே 3 பிள்ளைகள் இருந்தால், அண்ணன் தம்பி அக்காள் என்று இருந்தால், ஒரு வீட்டிலே அம்மா காஃபி போடுகிறாள். காஃபி போடும் ஒரு டம்ளரில் ஒரு காஃபி, இன்னொரு டம்ளரில் ஒரு டீ, இன்னொரு டம்ளரில் பால் என்று அப்படின்னு இத்தனை 3 வெரைட்டி என்று கேட்டால், அவனுக்கு மூத்தவனுக்கு பால் பிடிக்கும், அந்த இளையவளுக்கு டீ பிடிக்கும்.
இந்த தங்கச்சிக்கு காஃபி பிடிக்கும் என்று போடுகிறார்கள். மதர் நோஸ், தாய்க்கு தெரிகிறது. இந்த பிள்ளைகள் மத்தியிலேயே அறிந்து வைத்திருக்கிறாள், இவனுக்கு இது பிடிக்கும், அவளுக்கு அது பிடிக்கும். இவளுக்கு இது போட்டால் பிடிக்காது. இந்த பிள்ளை இருக்காளே, பாய் போட்டு தலையை போட்டால் படுக்க மாட்டாள், கட்டில் தான் படுப்பேன். இந்த மகள் இருக்கலாம், அவள் எங்கே வேணால் அனுசிவாள், அவள் படுப்பாள் என்று சொல்கிறார்கள். ஒரே வீட்டில் they know each other, ஒருவரை அறிந்து வைத்திருக்கிறார்கள். அறிந்து வைத்தவர்கள் தான், கர்த்தரை அறிந்ததைப் போலவே அறிந்தவர்கள் தான் குடும்பத்தில் சமாதானமாக இருப்பார்கள். என்னை போலவே இருக்க வேண்டும் என்று அவள் விரும்ப மாட்டாள். அந்த டிஃப்ரெண்ட் டெம்பரமெண்ட், அந்த வித்தியாசமான அவளுடைய உணர்வுகளை மதிப்பார்கள். அவனுக்குரிய ஒரு எல்லை என்று உண்டு, அதை மீறி போக மாட்டாள். எனக்கு தெரியும் அவர் எதற்காகத்தான் அவர் கண்டித்திருப்பார், அவர் தேவனை நேசிக்கிறவர். ஐ நோ ஹிம், அவர் தெரியும் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். அல்லது அவன் இப்படி நெத்தியை சுருக்கினான், அவனை சாதாரணமாக சுருக்கத்தானே செய்வான், அவனுடைய பழக்கம் அதுதான். அதெல்லாம் விட்டுவிடுங்கள் என்று அவர்கள் சொல்லுவார்கள். சாதாரண புத்தியின்படியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி கூட சில அறிவதில்லை. ஒரு குழந்தை ஒன்றுக்கு இருந்து விட்டது என்று சொன்னால் ஒட்டமாக ஓடி போய் அம்மாவோட பாருங்கள் உங்களுடைய பிள்ளை ஒன்றுக்கு இருந்திருக்கிறது என்று அவர்கள் சொல்லும்பொழுது, குழந்தை தானே, அது ஒன்றுக்கு இருக்கத்தானே செய்யும் என்று கூட என்ன செய்யவில்லை, அவர்களுக்கு அறிவது இல்லை. they doesn't know each other. ஒருவர் சொன்னார், கல்யாணம் ஆகி 40 வருடம் ஆகிவிட்டது, இன்றும் நான் என் மனைவி அறியவில்லை. கணவன் மனைவி அறிந்தான்னு சொல்லி அந்த அது அல்ல, தாம்பத்தியத்துக்குரிய உறவை அதை சொல்லி அது அல்ல. டசன்ட் நோ, மனைவி பற்றி அறியவில்லையாம், அதை அப்படி சொல்லிக்கொள்கிறார், ஒரு புன்னகையோடு சொல்லிக்கொள்கிறார். யூஸ்லெஸ் மேரிட் லைஃப், பிரயோஜனம் இல்லாத கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த 6 நாட்களிலிருந்தே மனைவிக்கு இது பிடிக்கும் அல்லது பிடிக்காது என்று தெரிந்திருக்க வேண்டாமா? தட்ஸ் ஓகே, அவள் இதனால் தானே செய்திருப்பாள் என்ற ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணி வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? தட்ஸ் ஓகே, நான் சொல்லியிருக்கிறேன், ஆனாலும் அவள் அதை கைக்கொள்வதில்லை, தட்ஸ் ஓகே என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று எண்ணியிருந்திருக்க வேண்டாமா? அப்படி வாழ்ந்திருந்திருக்க வேண்டாமா? தன் பிள்ளைகளை வித்தியாசம் அறிகிறதைப் போலவே கணவன் மனைவி ஒருவர் அறிந்திருக்க வேண்டாமா? அதுபோல் நோ ஈச் அதர், ஒருவர் அறிந்திருக்க வேண்டும், சபையில் ஒருவரை அறிந்திருக்க வேண்டும். சகோதரனை சகோதரியே, தட்ஸ் ஓகே. அந்த சிஸ்டர் இவ்வளோ தான் வேலை செய்வார்கள், விட்டுவிடுங்கள், பரவாயில்லை, நீங்கள் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்கொள்ளுங்களேன். குறைவானதை நிறைவாக்க வந்தேன் என்று அவர் சொல்லும் பொழுது, கிறிஸ்து இயேசு உங்களுடைய குறைவையெல்லாம் மகிமை என்ன செய்வார், அவரை நிறைவாக்கும் பொழுது, ஒய் நாட் யூ ஃபுல்ஃபில் தட் கேப், அந்த கேப்பை ஏன் ஃபுல்ஃபில் பண்ணி விடக்கூடாது? மனைவி காலை உணவே செய்ய மாட்டாள், காலை 11 மணிக்கு தான் எழுந்திருப்பாள் என்று சொன்னால் 3 பிள்ளைகளை பெற்று விட்டு பட்டினியாகி போடுவதா? தட்ஸ் ஓகே, அவள் அப்படித்தான் இருப்பாள். நாம் செய்து கொடுப்போமே, இது செய்து கொடுத்து விட்டு போயிருந்திருக்க வேண்டியதானே? டோன்ட் யூ நோ தட்? அறிந்திருக்க வேண்டாமா? அறிந்திருக்க மாட்டார்கள். இந்த உலகத்தான் அறிந்திருக்க மாட்டான். சண்டை வைத்திருப்பான், போட்டி வைத்திருப்பான், பொறாமை வைத்திருப்பான். த ஒன் ஹூ நோ காட், தேவனை அறிந்தவன், சிறியோர் முதற்கொண்டு பெரியோர் வரைக்கும் அறிந்திருக்கிறானே, அது அறிந்தவன், ஹி வில் ஃப்ளெக்சிபிள். இட்ஸ் ஓகே, அவள் அப்படி இருப்பார்கள். சரி, விட்டு பிடிப்போம், இப்படித்தான் இருப்பார்கள், பரவாயில்லை, நம் உயிர் உள்ள வரைக்கும் நன்மை செய்து கொண்டே இருப்போம், என்றைக்காவது ஒரு நாள் இவர்கள் கண்கள் திறக்கப்படும் என்று அவர்கள் தொடர்ந்து நன்மை செய்து கொண்டே தான் இருப்பார்கள். தேவன் ஃப்ரௌன் ஆகி தேவனுடைய குடும்பத்தை விட்டு அலூஃபாய், அந்த பிரதர் அப்படி, இந்த சிஸ்டர் இப்படி. புதிய உடன்படிக்கை குடும்பம் என்பது யூ மஸ்ட் நோ ஈச் அதர், ஒருவரை அறிந்திருக்க வேண்டும். குடும்பத்தில் ஓரளவு அறிந்திருந்தது போலவே சபையிலும் அறிந்து வாழ வேண்டும். திஸ் பிரதர் இஸ் லைக் தேட், திஸ் சிஸ்டர் இஸ் லைக் தேட், திஸ் ஓகே என்று நீங்கள் ஒருவருக்கொரு தாங்குங்கள், ஒருவருக்கொரு மன்னிகள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? அதை எங்கே செயல்படுத்த முடியும்? அறிந்தவன் செயல்படுவான், ஒருவர் அறிந்தவன் செயல்படுவான். தட்ஸ் ஓகே. நான் ஒரு வீட்டுக்கு போகிறேன், அவர் எப்பொழுதுமே குடித்து கொண்டிருப்பார் என்று எனக்கு தெரியும். ஆனால் போன உடனே என்ன நாற்றம், யார் அதை குடித்தவன் என்று கேட்டுக்கொண்டு போகிறேன். ஐ நோ தட் ஹீ வுட் பி ட்ரிங்கிங். அவன் குடித்திருப்பான், அவன் சாராயோட வரத்தானே செய்யும். ஓகே என்று நான் போய் உட்கார்ந்து கொண்டு அவன் சாராயம் குடித்த அந்த சகோதரனை தோளில் கை போட்டு எப்படி இருக்கிற நான் கேட்கத்தானே செய்கிறேன். ஏன்னா ஐ நோ ஹிம், இஸ் எ பிரதர் பட் ஸ்டில் ட்ரிங்கிங், குடிக்கிறார் சகோதரன் என்று சொல்லும் பொழுது ஐ நோ ஹிம், அவரை தூக்கி விடலாமா என்று நான் பார்க்கிறேன், அவரை எப்படி திருத்தலாமா என்று பார்க்கிறேன். எத்தனையோ சொல்லியாச்சு, நீ அவளை சொல்ல முடியாது என்று நான் எண்ணினதில்லை. அவர் நன்மை செய்தவராகவே சுற்றி திருந்தார், நன்மை செய்வதற்கு சோர்ந்து போகவே கூடாது. ஐ லவ் ஹிம், அவனை நேசிக்கிறேன். பாவியை நேசித்து அவனை தூக்கிவிடுவதற்குரிய வழியை அவன் பார்க்கிறான். அது ஏனென்றால் ஹி நோ எவ்ரி ஒன், எல்லோரையும் அறிவான், அறிந்து வாழ்வான், கர்த்தரை அறிந்தவன்.
இயேசு சொன்னதே போல், பிதாவை நான் உம்மை அறிந்திருக்கிறேன், இந்த உலகம் அறியவில்லை, அறிந்து வாழ்வதில்லை. ஐ நோ யூ, நான் அறிந்து வாழ்வதே போலவே இதோ இவர்களும் உம்மை அறிந்து வாழ்கிறார்கள். நான் உம்மிலும் நீ என்னிலும் இருப்பதே போலவே இவர்கள் நம்மிலும், இவர்கள் சேர்ந்து நம்மிலும் இருக்கிறார்கள். வாட் அ லவ்லி நோயிங் காட். தேவனை அறிகின்ற அறிவு என்று ஒன்று இருக்கிறதே ஐயா. நீங்கள் கண்டீர்களா? நீ அதை அதற்கு உள்ளாய் வந்து விட்டீர்களா? முதல் பகுதி என்னவென்றால் லவ், அன்பு கூறுவதுதான். அன்பிலே சென்றவன் தான் நோயிங் ஈச்சது என்ற அடுத்த பகுதிக்கு அவன் செல்லுவான். எடுத்தவுடனே நான் அறிந்து வாழ்வது என்பதெல்லாம் நடக்கப் போவதில்லை. கற்பனைகளை கை கொண்டு அன்பு கூர்ந்து நான் தேவனை அன்பு கூர்ந்து பின்பு பிறரை அன்பு கூர்ந்து வாழ்கின்ற வாழ்க்கையை கற்றுக்கொண்ட பிறகுதான் வில் நோ காட், தேவனை அறிவோம். வில் நோ ஈச் அதர், ஒரு அறிவோம். அன்பு கூறவே உங்களால் முடியவில்லை என்று சொன்னால் ஹவு கேன் யூ நோ தம்? அவளை நெருங்கி அவருடைய காரியங்களை அறிந்து அவருடைய குறைகளை தாங்கி எப்படி தூக்கிவிட முடியும், அன்பு கூற முடியும்? தேவனுடைய சபை குடும்பம் என்பதெல்லாம் மையப்பகுதி என்னவென்றால் they know everyone, ஒருவரையும் அறிந்திருப்பார். எஸ், 1 கொரிந்தியர் அதை சொல்லுவார் அவர். அது விக்கிரக ஆராதனைக்கு அந்த விக்கிரகங்களுக்கு பலியிடுவதை குறித்து சொல்ல ஒரு நேரத்தில் சொன்னாலும் அதில் ஒரு மிகுந்த ஒரு பொருள் உண்டு. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் என்று எண்ணுகிறேன். தேவனில் அன்பு கூறியவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். வாட் இஸ் ஃபர்ஸ்ட்? தேவனில் அன்பு கூறியவன் எவனோ. 1 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவனில் அன்பு கூறியவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அந்த அறிந்து கொள்வது பற்றி முன்பாக என்ன எழுவா தெரியுமா? அந்த 2ஆம் வசனத்திலே, ஒருவன் தான் ஏதேனும் ஒன்றை அறிந்தவன் என்று எண்ணிக்கொள்வான், ஆனால் ஒன்றையும் அறிய வேண்டிய பிரகாரமாக இன்னும் அவன் என்ன செய்யவில்லை? அறியவில்லை. ஐ மஸ்ட் நோ மை ஒய்ஃப் மோர். இன்னும் என் மனைவிக்கு என்ன என்று நான் அறிந்திருக்க வேண்டும், என் கணவருக்கு என்ன வேண்டும் அறிந்திருக்க வேண்டும். அவளின் அறிய வேண்டும், அப்பொழுது நான் அறிய வேண்டும் என்று இல்லை. அவர்கள் மைனஸ் ஆயிருந்தால் நான் ப்ளஸ் பாயிண்டில் இருந்த ஐ மஸ்ட் நோ எனக்கு தரப்பட்ட என் கணவன் என் மனைவி. ஐ மஸ்ட் நோ மை ஹஸ்பண்ட் அண்ட் ஹெல்பிங், உதவி செய்ய வேண்டும் என்று காலமெல்லாம் நன்மையை செய்து கொண்டே வருகிறவர்கள் யார் செய்ய முடியும்? நோயிங் மை ஹஸ்பண்ட், நோயிங் மை ஒய்ஃப், தன் கணவனை மனைவி அறிந்தவர்கள் தான் நன்மை செய்ய முடியும். ஆகவே ஜீவனில் தேவனுடைய சபையில் எல்லாம் ஒன்றானது, ஒருவரை நேசிங்கள். அண்டு ஒருவரை நேசித்து நோ எவ்ரி ஒன், ஒருவர் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ளாமல் ஒருவர் அறிந்து கொள்கிற பகுதி எம்டியாகி போய்விடும். இன்னும் அறிய வேண்டிய பிரகாரம் அறியவில்லை என்று போனால் நீங்கள் மாதட்டி கொள்ளுங்கள், அடித்து கொள்ளுங்கள். அதற்கு பதிலாக இப்படி செய்கிறான் பார், இந்த அப்படி செய்கிறான் பார் என்று சொல்லிவிடாதுங்கள். ஐ மஸ்ட் நோ ஹர் மோர், அறிந்து உதவி செய்யலாமா என்று பார்க்க வேண்டும். எல்லோரும் அப்படி கர்த்தரை அறிந்தவர்களாக மாறும்பொழுது அது நல்ல கிறிஸ்துவனுடைய புதிய உடன்படிக்கையினுடைய வீடாய் சபையாய் மாறிவிடும். இது ஒன்று ஆச்சரியமான ஒரு பங்கை நம்ம எல்லோரும் பெற்றிருந்தால் நலமாக இருக்கும் அல்லவோ. ஒரு பெருங்கூட்டம் அவர்கள் எகிப்திலே கூட இருந்து கூட விடுதலை ஆகவில்லை. அவர்கள் தேவனை முழுகிருதமாய் நேசிக்காத ஒரு ஜனம், அவர்கள் முரட்டாட்டம் செய்கின்றவர்கள், அவர்கள் தீது பேசுகிறவர்கள், உலகத்தையே சதா நம்பி வாழ்கிறவர்கள் என்ற கூட்டத்தை ஆண்டவர் கலைந்து எடுத்த பிறகு, நீங்களோ நோ காட், தேவனை அறியுங்கள், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் கர்த்தரை அறிந்திருப்பானே. அந்த பங்கை இந்த வசனத்தை திரும்ப படியுங்கள். நான் இஸ்ரவேலுடைய குடும்பத்திற்கு உரியவன் தானா? கர்த்தருடைய வீட்டிலே கட்டப்பட்டு வருகிறேனா? அவருடைய தோட்டத்தில் நாட்டப்பட்ட மனுஷன் தானா என்பதை அறிந்து, ஏனெனில் என்று சொல்லியிருந்த அந்த பகுதியும் மனதில் வைத்து, எதை ஏனெனில் அவரை நகரமில் என்ன செய்ய மாட்டார், நினைக்கவும் மாட்டார். அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாய் அதிலே அசிமாரத்தை ஸ்ட்ராங்காக போட்டிருக்க வேண்டும் ஐயா. எத்தனை பேர் குற்றச்சாட்டுகள், அடேங்க அப்பா மலைமலையாய் சொன்ன குற்றச்சாட்டுகள் அன்று தொடங்கி இன்று வரைக்கும் குற்றச்சாட்டுகள் எத்தனை வந்தது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதன் மீது குற்றஞ்சாட்டியவன் யார் என்று சொல்கின்ற அந்த பகுதியில் நின்று ஜொலித்திருக்கிறேன். அது ஏனென்றால் என்னோட ஆண்டவர் என்னுடைய அக்ரிமலை என்ன செய்ய மாட்டார், நினைக்க மாட்டார். மனுஷன் எதையாவது குற்றஞ்சாட்டினாலும் அது ஒன்றும் பலித்ததில்லை. உறுதியுடன் நின்றிருக்கிறேன், கலங்கி போனதில்லை. என்னிடமோ குற்றஞ்சாட்டியிருக்கிறாள். ஒருவர் சொன்னார், உங்களை பற்றி நான் உலகமெங்கும் நான் சொல்லி நான் உங்களை அவமானப்படுத்துவேன் என்று சொன்னார்.
ஏன் எங்கள் அப்பா ஒன்றும் அசைக்க முடியவில்லை. கிறிஸ்துவுக்கு கிடைத்த பாக்கியம் எனக்கு கிடைத்தது என்று சொன்னேனா, கடிதம் எழுதினேன். அவர் கல்லலில் ஒருவர் எண்ணப்பட்டார், நானும் ஒன்றார் எண்ணப்பட்டு இருப்பது என்னுடைய பாக்கியம் என்று கருதினேன் என்று தான் சொன்னேனே அல்லாமல் கலங்கி போனதில்லை. அது ஏனென்றால் என் ஆண்டவர் என் அக்கிரமங்களை நினைப்பதில்லை. மனுஷன் எதையாவது வைத்து அவன் பேசி அவன் சொல்ல தொடங்குகிறான், அதை அவன் குற்றஞ்சாட்டி அவன் திரிகிறான், அதை என்னை அசைப்பதில்லை. தேவனால் நீதிமானாக்கப்பட்டவன், அவனை ஒருவரும் குற்றஞ்சாட்ட இயலாது. உலகமே குற்றஞ்சாட்டினால் தேவன் என் பட்சத்தில் இருந்தால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று அவன் நிற்பானையா? அவமானத்தை அவர் எண்ணாமல் சிலுவையை சகித்தார். இதெல்லாம் யார் செய்வார்? என் பாவத்தை அவர் ஒருபோதும் நினைத்ததில்லை என்று கொண்டாடின அந்த நாள், அந்த பாடுவோம் பாருங்கள். ஓ ஹாப்பி டே, oh happy day when Jesus washed my sins away. He taught me how to watch and pray and rejoicing every day. Oh happy day, oh happy day when Jesus washed my sins away. தமிழ் என்ன பாட்டு? உங்களுடைய பாட்டு புத்தகத்தில் இருக்கிறது. இன்ப நாள், ஓ இன்ப நாள், என் பாவம் தீர்ந்து போன நாள், பேரன்பர் என்னை ரட்சித்தார், சீராக்கி இன்பம் நல்கினார். இன்பனாள், ஓ இன்பனாள், என் பாவம் தீர்ந்து போன நாள். ஹல்லேலூயா. அப்படி இருந்திருக்க வேண்டும் ஐயா. அப்படிப்பட்டவன் தான் எக்குற்றம் சாட்டினாலும், இமாலயத்தை கொண்டு வந்து நிறுத்தினாலும், மலை போல் கொண்டு வைத்தாலும் விலகி போய் என்று சொல்லிவிட்டு முன்னாலே போய் கொண்டே இருப்பான். பார்வனுடைய வாசல் அடைத்திருக்கிற உன்னை அவமானம், இவ்வளோ குற்றம் வைத்திருக்கேன்னு பார்த்தாயா என்று சொல்லும்பொழுது ப்ளீஸ் கோவை என்று சொல்லி கொண்டு போகிறான். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? தேவன் பட்சத்தில் இருக்கிறான். போதாதான் உலகமே என்னை குற்றஞ்சாட்டினால் தான் என்ன குற்றஞ்சாட்டி மறித்தும் போய்விட்டார். 3 நாள் எழுந்து விட்டாரே, எந்த குற்றம் நிலைநின்றது? கல்லறை திறந்ததையா? எழுந்தார் இறைவன். கிறிஸ்துவ எழுப்பினவர் உங்களையும் எழுப்புவார் அல்லவோ? எழுப்ப மாட்டாரா? ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த நாளிலே அது விளங்க பண்ணினால் போதாதான். அன்று ஜனங்கள் உயிர்த்தெழுந்த பொழுது, அந்த கிறிஸ்துநாதர் வரும் பொழுது, வெளிப்படும் பொழுது, பாறைகளை எங்களை மூடிக்கொள்ளுங்கள் என்று அவர்கள் தான் சொல்வார்கள். நாமும் என்ன செய்வோம்? பாறைகளை உடைத்தெழுந்து எழுந்தார் இறைவன். கர்த்தர் என்று ஒரு நியமனம் செய்வார் ஐயா, நிதியை உதிக்க செய்வார். அது போதாதான்? ஹல்லேலூயா. அதுபோன்ற நிலையில் உள்ளவன் தான் அவருடைய குடும்பத்தான அவன் மாறி சிறியவன் முதற்கொண்டு, அங்கே இருக்கிற சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் அறிவான். சிறுபிள்ளைகளுக்கு அப்படி கற்றுக் கொடுக்க வேண்டும். அடித்தானா அவன்கிட்ட பக்கத்தை போகாத, அவன் வந்துடுறா என்று இழுத்து விட மாட்டான். ஏன் அடித்தால் அடிக்காதப்பா என்று சொல்லு, அவன் மன்னித்து விடு என்று சொல்லிக் கொடுத்து ஒரு விலகிக்கொள்ள வேண்டாமா? கை அடிக்க ஓங்கினான்ட்டு கொஞ்சம் விலகிக்கொள். ஏன் அடி கன்னத்தில் விழுவதை நின்று கொண்டு இருக்கிறாய்? அடிக்கும்போது ஓடி வந்து விடு, பின்பு நீ அவனை அன்பு ஒரு என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? நோயிங் டீச்சிங் ஈவன் த சில்ட்ரன், சிறியவன் முதற்கொண்டு பெரியவன் வரைக்கும் நோயிங் ஈச் ஒருவரை அறிந்து கொள்வதற்கு கற்றுக் கொடுத்ததற்கு வேண்டாமா? ஆமாம், அவன் கெட்ட வார்த்தை பேசுகிறான், அவன் இந்து, அவன் கிறிஸ்தவன் அல்ல. இல்லைம்மா அவன் பேர் ஏதோ பேர் கிறிஸ்தவ பேர் சொல்கிறான், அப்படியா? அப்படின்னாலும் பரவாயில்லை. அது சில கிறிஸ்தவர்கள் மனம் திரும்பி இருக்க மாட்டார்கள், ஆண்டவரை அறிந்திருக்க மாட்டார்கள், பரவாயில்லை. அதை பற்றி பெருசாக என்ன, அதை நல்லா போய் விளையாடு. நீ கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது, நீ அவன் பேசுகிற கெட்ட வார்த்தையை பேசக்கூடாது. ஏஸ் என்று சொல்லு. பிள்ளைகள் அநேக சமயங்களில் அர்த்தமே தெரியாமல் அவர்கள் சில வார்த்தைகளை பழகி கொண்டு வருவார்கள். ஒரு பையன் இப்படி காட்டினான் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், அது பெற்றோர் சொன்ன அவன் அறியாது செய்திருப்பான். சொல்லிக் கொடுங்கள், இது தப்பு, இது அஞ்ஞானிகள் செய்வார்கள், ஒரு ரவுடி செய்கிற ஒரு சையை இதை அவன் செய்திடக்கூடாது, சொல்லிக் கொடுங்கள். we must know each other like that. அப்படித்தான் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லாமல் நாம் குடும்பம் என்ற அந்த உறவிலிருந்து பிரிந்து விடக்கூடாது. 3 பிள்ளைகள், இந்த 3 பிள்ளைகள், ஒன்று காஃபி, ஒன்று டீ, ஒன்று பால் என்றால் எல்லோரும் காஃபி தான் போடணும், குடித்த வாந்தி எடுத்தான் பரவாயில்லை என்று ஒரு தாய் செய்ய மாட்டாளே. அவர்களுக்கு ஏற்றபடி ஒன்றை செய்து கொடுக்கிறாள் அல்லவோ? அப்படியும் இருக்க வேண்டும். அதற்காக மாம்சத்தை பேணுவதென்ற அல்ல. ஐ நாட் சேயிங் தட் என் மாம்சத்தை பேணி அவர்களுக்கு ஏற்ற மாதிரி நாம் போவோம் என்று சொல்ல வரவில்லை. ஒத்த விஷயத்தை நான் 100 சொல்ல வரவில்லை.
நோயிங் ஈச் அதர் இன் கேரக்டர். குணாதிசயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் நான் அறிந்து பழகி கர்த்தருடைய பிள்ளைகள், அவரும் கர்த்தருடைய பிள்ளை, இவரும் இந்த சகோதரியும் கர்த்தருடைய பிள்ளைகள், எல்லோரும் ஒரே குடும்பமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் மீதியானவர் என்று சொல்லிக்கொள்கிறோம். பத்தர்கள் போய்விட்டது என்று சொல்லிக்கொள்கிறோம். மணிகளை வைத்திருக்கிறேன், நாம் கட்டப்பட வேண்டாமா? நாம் இவர்களை வைத்துத்தானே கட்ட வேண்டும். இயேசு தன்னுடைய சீசலை வைத்து எப்படிலாம் பாடுபட்டார் என்பதை பாருங்கள். அவர் நான் இந்த உலக விட்டு போகிறேன் என்று சொன்ன உடனே அடுத்த நிமிஷத்திலே என்ன பேச தொடங்கிவிட்டார்கள். உயிரோடு இருக்கும்போது இவருக்கு அடுத்தது யார், அடுத்தது யார் என்று ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொண்டார்கள். உடனே இயேசு வந்து, ஏண்டா சாக கூட இல்லை, அதுக்குள்ளாக வந்து யார் பெரியவன் என்ற பேசிக்கொண்டு இருக்கிறீர்கள், இவருக்கு அடுத்தது யார் என்று பேச தொடங்கிவிட்டீர்களே. அஞ்ஞானிகள் அப்படி இருப்பார்கள். அவர் எப்படி பேசுகிறார் பாருங்கள். அஞ்ஞானிகள் அப்படி இருப்பார். அஞ்ஞானிகள் பிறகு என்ன செய்ய பார்ப்பார்? ஆளுகை செய்ய பார்ப்பார்கள். உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது. உங்களுக்குள் ஒரு பாட்டு இருக்குது, உங்களுக்குள் அப்படி இருக்கலாகாது என்று ஒரு நல்ல பாட்டு இருக்குது. நமக்குள் எப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கவே கூடாது பேசுகிறாரே பாருங்கள். ஏன் அப்படி பேசினார்? இவர்கள் தானையா நீர் தந்தவர்கள் என்று பிதாவிடத்தில் வாங்கி கொண்டார். பிதாவை நீர் எனக்கு தந்தவர்கள். ஏன் இந்த பையன் இப்படி அடிக்கிறான்? ஐயோ, இந்த பிள்ளையை பெற்று கல்லை பெற்றுக் கொள்ளலாம் என்று சில பெண்மணிகள் சொல்வார்கள். இந்த பிள்ளையை தானே உங்களுக்கு கொடுத்தார். அந்த பிள்ளையை வைத்துத்தான் என்ன செய்ய வேண்டும்? அறிந்து வாழ வேண்டும். இந்த மருமகளை போல் பெய் ஒன்றுமில்லை என்று சில சொல்வார். இன்னொன்று பெய் இல்லை, மருமகளை தான் கொடுத்துருக்கிறேன். மருமகளை கொஞ்சம் அறிந்து வாழுங்களேன். வாழ்ந்து விடலாம், யாராயிருந்தாலும் வாழ்ந்து விடலாம், சத்ருவோடும் கூட வாழ்ந்து விடலாம். அப்படி இருக்க தேவனுடைய குடும்பத்தாரோடு வாழ முடியாத நோ ஈச்சது ஒரு அறிந்து வாழுகின்ற ஒரு இடம் ஜீவனில் தேவனுடைய குடும்பத்தில் உண்டு. அது ஏனென்றால் ஒரே ரகசியம், தே நோ கான். தேவனை அறிந்து வாழ்கிறார்கள். அவருக்கு என்ன பிரியம், அவர் என்ன பிரியமில்லை, என் சுய விருப்பம் என்ன, அவருடைய விருப்பம் என்ன, என் சுய சித்தத்தை நான் மறுக்கிறேன், அவர் சித்தத்தை நான் செய்கிறேன். இப்படி பழகி 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 அவரை அறிந்து வாழ்ந்தவன். இயேசு சொன்ன அந்த யோவான் 17:27 சொன்னதை போல், பிதாவே இந்த உலகம் உண்மை அறியவில்லை, நான் உண்மை அறிந்திருக்கிறேன் என்று. உலகத்தை அறிந்து வாழ மாட்டார்கள், நான் உண்மை அறிந்து வாழ்வேன் என்று வாழ்ந்தால் அவன் நரகத்தில் இருந்தால் கூட ஹாப்பி கிறிஸ்டினாக இருப்பான், நல்ல கிறிஸ்தவனாக வாழுவான். நரகத்தை விட்டு விடுங்கள், தேவனுடைய குடும்பம் என்று இருக்கும்பொழுது அவன் மகிழ்ச்சி வாழ்வானா வாழ மாட்டானா? வாழ மாட்டானா? ஏன் ஃபெல்லோஷிப் டுகெதர், ஒருவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், ஒருவர் யூனோ நெருங்கி பழகுங்கள். ரொம்ப நெருங்கி பழகினால் கிட்ட போனால் முட்டை பையன் என்று சிலர் சொல்லிக்கொள்வார்கள். பைத்தியக்கார உலகம். அவனுக்கு தெய்வலோகம் என்று தெரியுமா, ஒரு சபை என்று அவனுக்கு புரியுமா, சியோனுடைய ஒரு கூட்டம் என்று அவனுக்கு தெரியுமா? அவனுக்கு புரியாத வாழ்க்கையை வாழ்வோம். பிதாவை நாங்கள் இவரெல்லாம் ஒன்றாக இருக்கணும் என்ற வார்த்தை தான் அவனுக்கு புரியுமா? இட் டசன்ட் நோ தட். அவன் அறியான். அல்லது நெருங்கி பழகினால் அவன் தன்னுடைய கஷ்டங்களை சொல்லுவான், நம்மிடத்தில் உதவி எதிர்பார்ப்பான். இருந்தாலும் என்ன, முடிந்த அளவுக்கு என்ன செய்யுங்கள், உதவி தான் செய்தால் என்ன கூடாதான்? அவனுடைய கஷ்டங்கள் தெரிந்து இப்படி நடக்கிறது என்று அவன் கேள்விப்பட்டவுடன் அடடே தெரியாமல் போய்விட்டது என்று உங்களால் முடிந்த அளவுக்கு செய்து வந்திருக்க வேண்டாமா? உலகத்தான் போல் அப்படியே எண்ணுவது ஒரு நாளும் அப்படி இருந்து விடக்கூடாது. நோ ஈச்சது ஒரு இறந்து வாழ வேண்டும்.